திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம போன தரம் பார்த்தப்போ இந்த திருத்தொண்ட தொகையில 3ஆம் பாடல் முடிவு வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம 4ஆம் பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு அடியார்கள் வரலாறுகளை பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். 4ஆம் பாட்டு நான் முதல்ல சொல்லிடுறேன், உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு இருக்கும். எனிவே, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்றன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலிப்புனல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கற்கடியேன், அரு நம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. அதனால இதுல முதல்ல சொல்லப்படுகின்ற அடியார் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையன்றன் அடியார்க்கும் அடியேன். திருநாவுக்கரசருடைய பெருமையை சொல்ற அடி அது. இல்ல, திரு அப்படின்னாக்க அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. தமிழ்ல திரு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படிங்கிற அதுக்கு இணையான சொல். அதனால அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. செல்வம்னு உண்டு, மங்களம், பாக்கியம், இன்பம், இது மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால அந்த எல்லா திருவுக்கும் இருக்கிற அடிப்படையா இருக்கிறவன் சிவபெருமான். அதான் சொல்ற, திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படிங்கிறது அது சிவனோடையே சேர்ந்து இருக்கிறத பத்தி சொல்றார். அதனால இந்த செம்பொருள் அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு சொல்லுது. பொருள் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல வஸ்து அப்படிம்போம். அதனால இறைவனை மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றது சம்பிரதாயம். ஏன்னா அவன் தான் எப்போது நிலைத்திருக்கிறவன், உண்மையான பொருள் அப்படின்னு. அதான் இங்க சொல்றார். சுந்தரர் பல பாட்டுகள்ல இந்த பெரியவர்கள் முன்னாடி இருந்த பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அதுல தன்னால வந்திருக்கும் அங்கங்க. அதனால இப்ப இந்த திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையன் அப்படிங்கிறார். இது இந்த தர்மபுராஜின உரையில குறிப்புரையில கொடுத்திருக்கா இது எப்படி அப்படின்னு. இது திருநாவுக்கரசர் அவர் தேவார பாட்டுல ஒரு பாட்டுல இந்த ஃப்ரேஸ் உபயோகிச்சிருக்கார். இந்த திரு நின்ற செம்மை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பாட்டுல வர்றது. அது 4ஆம் திருமுறையில 8ஆம் பதிகத்துல முதல் பாட்டுது. சிவனனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே அப்படின்னு கேட்கிறார். அதாவது அந்த பாட்டுக்கு அந்த அடி எப்படி பொருள் கொள்ளணும்னாக்க, சிவனனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே அப்படிங்கிறத உலகில் சிவனனும் ஓசை அல்லது திரு நின்ற செம்மை உளதே அறையோ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல சிவன் அப்படிங்கிற ஒரு சொல்ல தவிர திருவானது நிலை பெற காரணமான செஞ்சொல் வேறு இல்லை அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன் அப்படிங்கிறார் அவர். இந்த அறையோ அப்படிங்கிறது ஒரு எம்பசிஸ்க்காக சொல்ற ஒரு ஃப்ரேஸ் இது. அதனால அந்த திருநாவுக்கரசர் பதியத்துல வர்ற இந்த ஃப்ரேஸை இவர் இங்க சுந்தரர் திருத்தொண்ட தொகையில உபயோகிச்சிருக்கார். அதுக்காக சொன்னேன். இப்ப திருநாவுக்கரசர் நமக்கு தெரியும், நால்வர்ல ஒருவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நால்வர்னு நம்ம போற்றுகின்ற சமயக்குறவர்கள்ல 2ஆவதாக சொல்லப்படுகின்றவர் திருநாவுக்கரசர். பெரிய புராணத்துல
திருஞான சம்பந்தருக்கு 1000 பாட்டுக்கு மேல பாடிருக்கார். பெரிய புராணம் ஒரு 4000 பாட்டு கிட்டத்தட்ட. அந்த 4200 சொச்சம் பாட்டுல 1200 சொச்சம் பாட்டு திருஞான சம்பந்தர் வரலாற்றுக்கு சேக்கிழார் பாடி எடுத்துட்டு இருக்கார். அவ்வளவு விரிவா பாடிருக்கார் திருஞான சம்பந்தர் வரலாற்று. அதற்கு அடுத்தபடியா அது மாதிரி விரிவா பாடினது சுந்தரர் வரலாற்றையும் விரிவா பாடிருக்கார் பல இடங்கள்ல. அதே மாதிரி திருநாவுக்கரசர் வரலாற்றையும் விரிவா பாடிருக்கார். இந்த பெரிய புராணத்துல 429 பாட்டு திருநாவுக்கரசர் புராணம். அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம். நம்ம பொதுவா பதிகம்னு பாக்குறது 10 பாட்டு 11 பாட்டு பாக்குறோம். 429 பாட்டு பாடிருக்கார் இந்த திருநாவுக்கரசர் வரலாற்றை மட்டும். அவ்வளவு சிறப்பு உடையவர் இவர் வரலாறு நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம இந்த தேவார பதிகங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சப்போ 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்போ நம்ம திருநாவுக்கரசர் பதிகங்கள்ல தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால உங்களுக்கு இவர் வரலாறு அங்கங்க தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த திருத்தொண்ட தொகையில எல்லா அடியார்கள் வரலாறுகளையும் பார்க்கறதுனால இவரோட வரலாற்றையும் ஓரளவு பார்ப்போம். இவர் பிறந்த ஊர் திரு ஆமூர்னு பேரு. இது திருமுனைப்பாடி நாடு அப்படின்பா. அதுல திரு ஆமூர். இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிறது நடுநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இதுல இருக்கிற ஒரு பகுதி. அதாவது கடலூர், விழுப்புரம் அந்த மாதிரி அந்த பகுதி திருமுனைப்பாடி நாடு. அதுல திருவாமூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறந்தார். இவருக்கு அப்பா அம்மா பேர் புகழனார், மாதினியார். இவருக்கு அவளுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு திலகவதினு பேர் வச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு 2வது குழந்தையா இவர் பிறக்கிறார். இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கி. இதை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் வேற ஒரு சமயத்துல. மருள் அப்படின்னாக்க மயக்கம். அதாவது நம்மளுடைய அறிவு இருக்கே, அந்த அறிவு தெளிவு இல்லாம மயங்கி இருக்கிறது, அதுக்கு மருள் அப்படின்னு பேரு. அந்த மருளை நீக்குபவர் மருள் நீக்கி அப்படின்னு. ஒன் ஹூ ரிமூவ்ஸ் டெல்யூஷன், ஒன் ஹூ ரிமூவ்ஸ் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி மருள் நீக்கி அப்படிங்கிற பேர் இது. அப்படி அவ அப்பா அம்மா அவருக்கு பேர் வச்சிருக்கார். இவெல்லாம் வேளாண் குலம் அப்படின்பா. அதாவது அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மர்ஸ் வாழலாம், வேளாண் குலம் அப்படின்னு சொல்றது. அந்த காலத்துல வேதியர்கள், அரசர்கள், வைசியர்கள், வேளாளர் அப்படின்லாம் அந்த தொழிலை வெற்றி இருக்கிறப்போ இவர்கள் வந்து வேளாளர் குலத்துல இருந்தவ. நல்ல வசதியோட இருந்தா. இவர் குழந்தைகள்லாம் வளர்ந்தா. திலகவதியாருக்கு ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும் வச்சுக்கோமே. அந்த பருவத்துல அந்த நாளில் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுவா 13-14 வயசுக்குள்ள. அப்போ திலகவதியாருக்கு திருமண வயசு வர்றது. அப்போ பெற்றோர்கள்லாம் பேசி கலிப்பகை அப்படின்னு ஒருத்தருக்கு இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நிச்சயம் பண்றா. கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம்லாம் ஆயாச்சு. கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு ஒரு மாசமோ 2 மாசமோ ஏதோ இருக்கிறப்போ அப்ப திடீர்னு அந்த நாட்டோடைய வடபகுதியில எதிரிகள்லாம் வந்து படையெடுத்துன்னு வந்துட்டா. அப்ப ராஜா எல்லாரையும் வீரர்கள்லாம் திரட்டி போருக்கு அனுப்பினான். அந்த காலத்துல இந்த சிட்டிசன் ஆர்மின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல, அது மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு போல் இருக்கு. ஏன்னா ராஜாக்கள்கிட்ட படைகள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்ப. ஆனா போர்னு வர்றப்ப நிறைய பேர் வேணுமே. அப்போ பல ஊர்கள்ல இருந்து பலவரையும் படைக்கு எடுத்துட்டு போருக்கு போவா. அது மாதிரி இந்த கலிப்பகையாரும் ராஜாவால போருக்கு அனுப்பப்பட்டார். இவர் அங்க போய் போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கிறப்போ அது போர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுப்புற இங்க திலகவதியாருக்கு அப்பா இருக்காரு புகழனார். அவர் காலமாயிடுறார். அவர் அம்மாவும் காலமாயிடுறா. இது பெரிய புராணத்துல அவ்வளவு எப்படி தெளிவா தெரியல. அவர் தந்தையார் காலமானார், தாயாரும்
உடன் சென்றாரும் பொட்ட, அதாவது அதாவது ஒரு அந்த காலத்துலலாம் திடீர்னு வரும் இல்லையா, இப்பெல்லாம் வர்றது வைரல் ஃபீவர், அது மாதிரிலாம் வந்து 2 நாள் 4 நாள்ல உயிர் போற மாதிரி பிரச்சனை வரலாம். அது மாதிரி அவ போனாளா, இல்லைன்னா கணவர் போய் அதனை உடன்கட்டை மாதிரி மனைவியா இருப்பானாரா நமக்கு தெரியாது. ஆனா அவ 2 பேரும் போயாச்சு. இப்போ அக்கா திலகவதியாரும் தம்பி மட்டும்தான் இருக்கா. அக்கா தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ள ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அது இதுல காத்துட்டு இருக்கா. அதுக்கு நடுப்புற அங்க அந்த போருக்கு போன இடத்துல அவ போர்ல கலிப்பகையார் வீர மரணம் எய்தினார் அப்படின்னு செய்தி வருது. இப்போ திலகவதியாருக்கு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறது. அப்பா அம்மாவும் போயாச்சு, தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த மாப்பிள்ளையும் போயாச்சு, இனிமே நம்மளும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் உயிரை விட்டு விடுவோம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறார். முடிவெடுத்து ஒரு தீ மூட்டி அதை வலம் வந்து அதில் விழுந்து உயிரை விடுவேன்னு அவர் முடிவு எடுக்கிறார். அந்த சமயத்துல மருள் நீக்கியார் தம்பி, அவருக்கு ஏதாவது ஒரு 7 வயசு 8 வயசு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் அக்காவோட காலை கட்டிண்டு, அக்கா நீ உயிரை விட்டேன்னா நானும் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு அழறார். அப்ப திலகவதியாருக்கு மனசு மாறுறது, நம்ம தம்பிக்காகவாவது உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால தம்பிக்காக உயிர் வாழறார் அவர். இது ஒரு முக்கியமான இது. அப்புறம் தம்பிக்கு அவர் அப்பா அம்மா இல்லையே, அதனால இவர் தான் தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து தம்பி வளர்க்கிறார். மருள் நீக்கியார் வளர்ந்து இளைஞராறார், பல கேள்விகள்லாம் சிறந்து விளங்குகிறார். அந்த சமயத்துல நம்ம நாட்டுல ஜைன மதம் ரொம்ப பிரபலமா இருந்தது. அப்ப இவருக்கும் ஜெயின மதத்துல என்ன சொல்றா தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அந்த ஜெயின மத நூல்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் அந்த பிரசங்கங்களுக்கெல்லாம் போறார். இப்படி இவருக்கு இந்த ஜெயின மதத்துல ஈடுபாடு வந்துடுறது. அதனால இவரும் ஜெயினரா மாறிடுறார். அப்புறம் ஜெயின சாஸ்திரங்கள்லாம் நிறைய படிச்சு ஜெயின மதத்துல இவர் ஒரு மடாதிபதியாகவும் ஆயிடுறார். ஜெயினர்கள்லாம் இவருடைய திறமையை கண்டு இவருக்கு தர்மசேனர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறார். அதாவது அந்த ஜெயின மதத்தில் இருக்கிற மடாதிபதிகள் வரிசையில இவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு போறார். அப்படியாக அந்த ஜெயின சமண பள்ளியில் இருந்துட்டு, பள்ளின்னா அந்த சமணர்கள் தங்குகிற மடத்துக்கு இப்ப சமண பள்ளின்னு பேரு. இந்த மாதிரி சமண பள்ளியில் இருந்துட்டு அவர் அங்க பெரிய இவரா இருக்கார். இதை பார்த்து இந்த சமயத்துல திலகவதியாருக்கு மனசு வருத்தமா இருக்கு. என்னடா நம்ம தம்பி அவனுக்காக நம்ம உயிர் வாழ்ந்து இவ்வளவு பண்ணினோம், அவன் இப்படி எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு ஜெயினனா போயிட்டானே அப்படின்னு அவர் மனசு வருந்தி அங்கேருந்து பக்கத்துல திருவதிகை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அதாவது இந்த ஊர் கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் நடுப்புற இருக்கு. பன்னுருட்டின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்துல இருக்கு, திருவதிகை அப்படின்னு. அந்த ஊர்ல போய் தங்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அதிகை வீரட்டானம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். என்ன மாதிரி கைங்கரியம்? காலம்புரை போய் கோவில் வாசலை பெருக்கி சாணி தெளிச்சு கோலம் போட்டு, அப்புறம் கோயில்ல பிராகாரங்கள்லாம் அலம்பி விட்டு சுத்தம் பண்ணி சுவாமிக்கு பூமாலை தொடுத்து, இது மாதிரி கோயில்ல செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். இப்படியாக அவர் இல்ல வீட்டுல இருந்து வாழ்ந்தாலும் அவர் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அதுக்கு பெரிய பிராணத்துல மனைத்தவம் புரிந்தார் அப்படின்னு அழகா விளக்குவார் அவர் சேக்கிழர். அப்படியாக இவர் சுவாமிக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார் இந்த திருவதிகையில. ஆனா அவருக்கு என்ன குறை? தன்னோட தம்பி இப்படி ஆயிட்டானே, அவனுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு அவர் தினம் சுவாமிகிட்ட வேண்டிக்குவார். சுவாமி என் தம்பி மனம் திருந்தணும், அவனுக்கு நல்ல தெளிவு பிறக்கணும், அவன் திரும்ப நம்ம சிவபக்தனா மாறணும் அப்படின்னு அவர் தினம் சிவபெருமான்ட்ட வேண்டிகிட்டே இருந்தார். இப்படியாக பல வருஷங்கள் ஓடின இல்லையா, 10 வருஷமோ 20 வருஷம் 30 வருஷம் அப்படி நிறைய வருஷம் ஓடி போயாச்சு. அப்புறம் ஒரு நாள் அவர் கனவுல சிவபெருமான் தோன்றி, உன்னுடைய தம்பியை நம்ம ஆட்கொள்வோம், முன்னாடியே என்னை அடையிறதுக்காக ஒரு பிறவிகள் எல்லாம் தவம் செஞ்சிருக்கான், அவனை நாம் ஆட்கொள்வோம் அப்படின்னு திலகவதியார் கனவுல சிவபெருமான் உணர்த்துறார். அதே சமயத்துல
அங்க தர்மசேனரா வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு திடீர்னு பெரிய வயிற்று வலி வர்றது. சூளை நோய் அப்படின்பா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வியாதின்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல வயிற்றுக்குள்ள இருக்கிற வியாதிகள்ல ரொம்ப கொடிய வியாதி சூளை வியாதி. இது வந்தாக்க அவ சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவ உயிர் போகும், அது மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது. அது அவருக்கு வந்து விடுறது. இந்த சூளை நோய் வந்ததுனால அவருக்கு வயிற்றுல பயங்கர வலி, சாப்பிட முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, ஓயாத வலி வயிற்றுல. இவர் என்னென்னோ பண்ணி பார்க்குறார். ஒன்றும் அவ அந்த சமணர்கள்லாம் அவர்களுக்கு தெரிந்த வைத்தியங்கள் பண்ணி பார்க்குறா, அவர்களுக்கு தெரிந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பார்க்குறா, ஒன்றும் நடக்கல. இவருக்கு தன் உயிர் போக போகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நமக்கு தெரியுமே, நம்ம ரொம்ப நாளாக ஒரு பெரிய வியாதியில் சிக்கின்னு இருக்கோம், உடம்பு க்ஷீணிச்சுட்டே போகிறது அப்படின்னாக்க நமக்கு தெரியும் நம்ம இன்னும் 2 நாள் இருக்க மாட்டோம், போயிட போகிறோம் அப்படின்னு தோணும். அப்படி அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததும் தன்னோட சமயக்காரனை கூப்பிட்டு, இது மாதிரி எங்கள் அக்கா திருவதிகையில் இருக்கா, அவர்கிட்ட போய் இது மாதிரி சொல்லு, நான் உயிர் போகிற மாதிரி இருக்கேன், அதனால் அவரை வந்து என்னை அவர் உயிர் போகிறதுக்குள்ளே அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சமயக்காரனை விட்டு அனுப்புகிறார். சமயக்காரன் அங்கே திருவதி போய் அக்காட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் தம்பியார் அங்கே சூளை நோயால் ரொம்ப அவதிப்பட்டிருக்கார், ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கார், நீங்கள் வந்து பார்க்கணும், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் அப்படின்னு. அப்போ திலகவதியார் சொல்லிடுறார், அதெல்லாம் சரி, ஆனால் நான் அந்த சமண மடங்களுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், வேணா அவன் வந்து என்னை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அப்போ இந்த சமயக்காரன் திரும்ப வந்து தர்மசேனர்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி ஐயா உங்கள் அக்கா இது மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு. அப்போ இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில, உயிரை போகிறது. சரி, உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்காவை பார்க்கணும், அவருக்கு ஒரு பெரிய ஆவல் வந்ததுனால அவர் சொல்கிறார், அன்றைக்கி ராத்திரியே அந்த சமண உடைகளெல்லாம் களைந்து விட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து கட்டிண்டு சமயக்காரனோட உதவியினால திருவதிக்கு நடந்து வர்றார். அங்கேருந்து ஏதாவது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கே வர்றார். வந்தால் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு காலம்பரை 5 மணி இருக்கும் வச்சுக்கோமே, 4:30 மணி 5 மணிக்கு அவர் அங்கே திருவதிகள் அக்கா வீட்டுக்கு வர்றார். திலகவதியாரை போய் விழுந்து வணங்குறார். அப்போ திலகவதியார் சொல்கிறா, இது மாதிரி உன்னுடைய நோய் தீரும், கவலைப்படாத, இந்த விபூதி பூசிக்கொன்னு விபூதி கொடுக்குற. திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு விபூதி கொடுக்குறார். அதாவது அந்த தம்பியார் அதை வாங்கி நெற்றிலையும் உடம்புலையும் பூசிக்கிறார். பூசிண்டு திருநீர் பூசியனாலே அவர் சைவராகி விடுகிறார். அப்புறம் அக்கா சொல்கிறா, இது மாதிரி வாப்பா நம்ம கோவிலுக்கு போகலாம் வா அப்படின்னு கையில் ஒரு வாளி, ஜலம், விளக்கமாறு எல்லாத்தையும் வழக்கம் போல எடுத்துட்டு அக்கா கோயிலுக்கு கிளம்புறா. இவரும் கூடவே போகிறார். அக்கா அது மாதிரி கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு உள்ள கோவிலுக்கு போய் சுவாமிக்கு இது பண்ணுறார். அப்போ இவர் தம்பி மருள்நீக்கார் அங்கே சுவாமியை பார்த்து வேண்டிக்கிறார், சுவாமி எனக்கு இந்த வயிற்று வலி இப்படி இருக்கே, தீர்த்து அருள மாட்டீர்களா அப்படின்னு. அப்படி அவர் வேண்டிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த வேண்டுதல்லாம் பாட்டா வர்றது. இது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பழைய பதியங்கள், நம்ம பார்த்த பதியங்கள் இதுவும் ஒரு பதிகம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பாடுறார். அதுல சொல்றார், இது மாதிரி யமன் போல வந்திருக்கே, கூற்றாயினவாறு விளக்ககிலீர், இந்த யமன் மாதிரி வந்திருக்கிற இந்த சூளை வியாதியை போக்க மாட்டேங்கிற சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுல 6ஆம் பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாம மென்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வாய், உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கடியில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு பாடுவார் அந்த 6ஆம் பாட்டு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஜலம் பூ அதை பத்தி சொல்றார். நான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், நான் உன்னை ஜலம் நீரால் அபிஷேகம் பண்றதும்
பூக்கள் தூவி அர்ச்சனை பண்றதும், தூபம் சாம்பிராணி இது மாதிரி குங்கிலியம் இது மாதிரி தூபம் போடுறதையும் நான் மறந்து அறியேன், நான் எப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இவர் ஜெயின மதத்துல சேர்ந்து ஒரு 30 வருஷம் வந்திருப்பாருன்னு வச்சுக்குவோம். அப்ப இருந்த காலம் முழுக்க சிவதூஷணை பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்போ இன்னைக்கு காலம்பரை தான் வந்து விபூதி இட்டு இருக்கார். ஆனா பாடுறப்போ என்ன பாட்டு வர்றது? சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன், நான் தினம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, பண்ண தவறினதே இல்லைன்னு பாடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த பிறவியை பற்றி சொல்லல, பல பூர்வ ஜென்மங்களையும் சேர்த்து அவருக்கு தோணி இருக்கு. அதனால தான் அந்த உணர்ச்சியில் அவர் அப்படி பாடுறார். ஏன்னா சிவன்னு சொல்றாரு, எம்மை அடையவன் முன்னமே தவம் செய்தான் அப்படின்னு சொல்றாரு திலகவதியார் கனவுல. அதனால இவர் பல பிறவிகள் ஞாபகம் இப்ப அவருக்கு வந்திருக்கும், பல பிறவிகளா நம்ம இறைவனை வழிபட்டது தோணி இருக்கும், அந்த உணர்ச்சியில் இப்படி பாடுறாரு அவர். எனவே அப்படிலாம் பாடி அந்த பதிகம் பாடி முடிச்சதும் அவருக்கு வயிற்றுல இருந்த சூழலை நோய் தீர்ந்து போயிடுறது. அப்ப அசரீதி மூலமா சிவபெருமான் அவருக்கு இனிமே உனக்கு நாவுக்கரசு என்ற பெயர் விளங்கும் அப்படின்னு அருள் புரிகிறார். அதனால சிவபெருமான் கொடுத்த பேர் திருநாவுக்கரசர். அப்ப அவர் சைவர் ஆயிடுறார். அதுக்கப்புறம் பெரிய சிவபக்தரா இருக்கார். அங்க திருவதியிலே தங்கி தொண்டுகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ இத மற்ற சமண குருமார்கள்லாம் இதை அறிஞ்சதும் இந்த பல்லவ ராஜாட்ட போய் கோல் சொல்ற. ஏன்னா அந்த காலத்துல பல்லவ ராஜாவும் சமணனா இருந்தான். அப்ப இந்த ஜெயினர்கள்லாம் போய் சொல்ற, இது மாதிரி தர்மசேனர் இருந்தாரு, பல காலமா நம்மள்கிட்ட இருந்து நம்மளோட விஷயங்கள்லாம் கத்துண்டு இப்ப ஏதோ ஒரு வயிற்றுல வள்ளி வந்த மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு ஒரு நாடகம் நடிச்சு திரும்ப அங்க போய் சைவர் ஆயிட்டார், அவரை நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு ராஜாட்ட கோல் சொல்ற. துரோகம் பண்ணிட்டார் இவர், அவரை தண்டிக்கணும் அப்படின்னு. நமக்கு தெரியும் ராஜாவுக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகும் அந்த காலத்துல, சொல்லவே வேண்டாம், மரண தண்டனை தான் ராஜாவுக்கு துரோகம் பண்ண. உடனே ராஜா அவர்களுடைய சொல்ல கேட்டுண்டு அதேபடி ஆமாஞ்சாமியை போட்டு தன்னுடைய வீரர்கள் சில பேர் அனுப்பிச்சு அந்த தர்மசேனரை இழுத்துன்னு வாங்க அப்படிங்கிறான். அந்த வீரர்கள் ஒரு 10 பேர் வந்திருப்பா, இல்லை 20 பேர் வந்திருப்பா வச்சுக்குவோம். அவர்கள் அந்த திருவதிக்கு வந்து திருநாவுக்கரசர்கிட்ட வந்து உங்களை அழைத்து கொண்டு வரும்படி அரச உத்தரவு அப்படிங்கிற. அப்ப திருநாவுக்கரசர் சொல்றார், நான் சிவபெருமானுக்கு அடிமையாகிவிட்டேன், அதனால உங்க ராஜா சொல்ற ஆணைக்கெல்லாம் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். இது ரொம்ப ஒரு வீரம் மிக்க ஒரு பதிகம். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். 6ஆம் திருமுறையில 98ஆம் பதிகம் அது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் அப்படிங்கிற இல்லையா? அதான் நாமார்க்கும் குடியல்லோம் நடலையில்லோம் நரகத்தில் இடர்படோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமலும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நற்சங்கவன் குழைவர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு பாடுவார். அதாவது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிறார். நம்ம வந்து நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எந்த ராஜாவுக்கும் நான் பிரஜை இல்லை, யமனுக்கே நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். நாமார்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு ஒரு வீராவேசமா சொல்றார். ஏன்னாக்க கடைசியில சொல்றார், தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நற்சங்கவன் குழைவர் காதில் கோமானுக்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி அணையே குறிக்கணுமே. நம்ம சிவபெருமானுக்கு மீளாத அடிமையாகி அவனுடைய திருவடியை அடைந்து விட்டோம், அதனால நான் உங்க ராஜா சொல்ற ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வீரத்தோட பதில் சொல்றார். அந்த பதிகம் முழுக்க அற்புதமான பாட்டுகள் நிறைந்த பதிகம் அது. இதெல்லாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு என்ன பண்ணு தெரியல. ஏன்னா ஊர் முழுக்க இவர் பக்கம் இருக்கு. இப்ப இந்த ஊர்ல இருந்து இப்ப எப்படி இது பண்ணிட்டு போறது? அப்போ அவள்லாம் அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறார், ஐயா நீங்க எங்க கூட வரல, நாங்க வெறுங்கையோட போனோம்னா ராஜா எங்களை தண்டிப்பான் இவரை அப்படிங்கிறதுனால அவெல்லாம் சொல்ல. உடனே அவருக்கு இந்த வீரர்கள் மேல இரக்கம் வருது. ஒரு குற்றம் செய்யாது, நீங்க ஏன் தண்டிக்கப்படணும், அதனால நான் வரேன், சிவபெருமான் துணை இருப்பான் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் மக்களை எல்லாம் சமாதானப்படுத்திட்டு திருநாவுக்கரசர் இந்த வீரர்களோட
ராஜா இருக்கிற இடத்துக்கு போறார். ஒரு வழக்கம் போல இந்த மாதிரி ஒரு சமணர்கள் எல்லாம் சொல்லி ராஜா இவருக்கு தண்டனை கொடுக்குறான். நீற்று அறையில் இடுக அப்படின்னு விடுறான். நீற்று அறை அப்படின்னா சுண்ணாம்பு காலவாய். இந்த சுண்ணாம்பு காலவாயில அந்த லைம் கில்ன் அப்படின்பா இங்கிலீஷ்ல, அந்த சுண்ணாம்பு காலவாயில அவரை போட்டு மூடிடுறா. 7 நாள் கழிச்சு தான் திறக்கிறா. அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள நமக்கு தெரியும் அதுக்குள்ள நிறைய சூடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கும். அதனால உயிர் வாழ முடியாது. ஆனா அங்க உள்ள இருந்தப்போ அவர் சிவபெருமானுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு மாசில் வினயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு பாடுறார். அந்த பதிகம் அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். மாசில் வினயம் மாலை மதியமும் வீசு தென்றலும் மீன்கள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலை அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். 7 நாள் கழிச்சு வந்த சமணர் எல்லாம் அதை திறந்து பார்க்கிறா. இவர் ஒரு குறையும் இல்லாம புலிவோட ஜம்முன்னு வெளியில வர்றார். அப்போ அந்த சமணர்கள்லாம் ராஜாட்ட சொல்ற, அரசே இவர் நம்மளுடைய மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு அதனால தப்பிச்சிட்டார், அதனால இவரை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற. உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். உடனே இவருக்கு விஷம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற. அதனால சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அவளுக்கு இவருக்கு விஷம் கொடுக்குறா. இவர் சிவபெருமான மனசால வேண்டிட்டு அந்த விஷத்தையும் சாப்பிட்றார். அவருக்கு ஒன்றும் ஆறுதில்லை, உயிரோடு இருக்கார். அப்போ அவர் பதிகம் பாடியிருப்பார். ஆனா அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இது பின்னாடி வேற ஒரு பதிகத்துல அவர் சொல்றார், இது மாதிரி வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே அப்படின்னு பின்னாடி திருநனிபள்ளி அப்படிங்கிற ஊர்ல பாடின பதிகத்துல சமணர்கள் தனக்கு விஷம் கொடுத்தா அதை சாப்பிட்டு நான் சாகாம இருந்தோம் இறைவன் அவர்களால அப்படிங்கிறது அவர் அங்க குறிப்பிட்டிருக்கார். இதுவும் ஆறுது. அப்புறம் பாக்குறா, இனிமே யானையை விட்டு நசுக்க செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறா. அதே மாதிரி இவரை கைகாலெல்லாம் கட்டி போட்டு தெருவில் கடத்தி ராஜாவோட பட்டத்து யானையை இவர் மேல நசுக்கிறதுக்காக ஏவற. அப்ப அவர் ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கச் சுளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தென்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு இந்த யானையை பார்த்த ஒரு பாட்டு பாடுறார். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்க சூடாமணியும் வண்ண உரிவை உடையும் அப்படிங்கிறார். அந்த வண்ண உரிவை உடைங்கிறது சிவபெருமான் தோலை பத்தின்னு இருக்கார். அது நமக்கு தெரியும். இடுப்புல அவர் புலித்தோல் கட்டின்னு இருப்பார், தோல் மேல யானை தோல் பத்தின்னு இருப்பார். அது மாதிரி சொல்ல, அந்த யானையை பார்த்தா பாடுறார். அந்த யானைக்கு முன்னாடி பாடுறார், யானை தோல் பத்தினவன் எங்க பெருமான் அப்படின்னு பாடுறார். அந்த பாட்டை கேட்டதும் அந்த பதிகம் பாடினதும் யானை இவரை வலம் வந்து இவரை ஒன்றும் பண்ணாது, தன்னை ஏவியவரெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓடி போயிடும். இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த சமணர்கள் பார்க்குற என்ன பண்றது, இதெல்லாம் பார்த்துட்டு இவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், என்ன பண்ணாலும் இவர் தப்பிச்சு விடுறாரு அப்படின்னு யோசிக்கிறா. தீர்க்கமா ஆலோசனை பண்ணி ராஜாட்ட சொல்றா, இனிமே அரசே இவர் இப்படியே விட்டு வச்சாலும் உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும், இவர் புரட்சி இறைச்சி பண்ணுவார், உங்க ஆட்சிக்கு ஆபத்து, அதனால இவர் ஒழிச்சு கட்டியே ஆகணும், அதனால இவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டுருவோம், அதான் நல்ல வழி அப்படிங்கிற இவரை தீர்க்கறதுக்கு. அதாவது இதுல என்ன நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த அரசியல் பதவி ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுத்துனாக்க கொள்கைகள்லாம் பறந்து போயிடும். இந்த சமணர்களுடைய கொள்கைகள் கொல்லாமை தான் அவளுடைய முதல் கொள்கை. ஜெயினர்களுடைய முதல் கொள்கை கொல்லாமை. ஆனா இங்க திருநாவுக்கரசர் ஒரு எதிரியா கருதி அவரை கொல்றதே முதல் கடமையா வச்சுட்டு இருக்காவ. கொல்லாமையை சொல்லிட்டு ஆனா இவர் எப்படி கொல்றதுன்னு பல திட்டங்கள் தீட்டுறா. அது நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சரி அப்படின்றா. இந்த ராஜா வந்து இன்னும் தெளிவு வரல அவனுக்கு. இவ்வளவு பார்த்தும் இவரை விட்டுணும் அப்படின்னு தோணல அவனுக்கு. சமணர்கள் சொல்றது கேட்டு இவரை சரி அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி அவரை ஒரு பெரிய பாறையில கட்டி ஒரு கப்பல் படகுல ஏற்றின்னு நடுக்கடலை கொண்டு போய்
தள்ளி விட்டுறா கடலுக்குள்ள. அப்போ கடல்ல முழுகின்னு இருக்கிறப்போ திருநாவுக்கரசு அதே மாதிரி தியானத்துல சிவருமானையே வழிபட்டு இருக்கார். அப்போ ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். நம்ம எல்லாரும் தினம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற பதிகம் அது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். நமச்சிவாய பதிகம். கல்லோட கட்டி கடல்ல போட்டாலும் நல்ல துணையாக நம்மை காப்பது நமச்சிவாய மந்திரமே அப்படின்னு பாடுறார். அப்படியா அவர் அந்த சிவனையே தியானம் பண்ணிட்டு அந்த பதிகம் பாடுறார். அப்புறமா அந்த கல்லானது கடல்ல இருந்து திருப்பி மேல மிதக்கும். ஒரு படகு மிதக்கிற மாதிரி அந்த கல்லே தெப்பம் போல மேல மிதக்கும். அந்த கல்லே மிதந்து திருப்பாதிரி புலியூர் பக்கத்துல அவரை கரையில கொண்டு வந்து சேர்த்துடும். அப்ப அங்க திருப்பாதிரி புலியூருக்கு நேர போய் கோயிலுக்கு போய் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் பாடுவார். அப்புறம் அங்க இருப்பார். அப்புறம் திரும்ப திருவதிக்கு வருவார். இதுக்குள்ள இதெல்லாம் கேள்விப்பட்டு இப்போ ஒரு வழியா அந்த பல்லவ ராஜாவுக்கு மனசு மாறிடும். இந்த சமணர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த பல்லவ ராஜா திருநாவுக்கரசுடைய பெருமையை புரிஞ்சுட்டு அவனும் சைவனாவான். இந்த சமணர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இப்படியாக அந்த பல்லவ நாட்டை சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர். அவர் திருவதியிலிருந்து வழிபட்டிருக்கார். அப்புறம் பல ஊர்களுக்கெல்லாம் போறார். இப்படியா போய் அவர் அங்கேருந்து இதுக்கெல்லாம் போவார். விருதாச்சலத்துக்கு பக்கத்துல திருப்பெண்ணாகடம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போறப்போ அங்க சிவபெருமான்கிட்ட போய் வேண்டிக்குவார். அவருக்கு இப்ப சிவபக்தனாகி பெரிய நிலையில இருந்தாலும் அப்பப்போ அவருக்கு தான் வாழ்நாள்ல நெடுங்காலம் சமணனாயிருந்து சிவபெருமானையும் சைவத்தையும் திருநீற்றையும் சிவனடியார்களையும் பழித்து பேசி திட்டி இப்படியெல்லாம் பண்ணோமே, சமணர்கள் போட்ட சோத்தை சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ அவருக்கு மனசுல இருக்கும். அப்பப்போ வர்றப்போ அது மாதிரிலாம் ஒரு பாடுவார். இப்படி பண்ணிட்டேனே, நான் ரொம்ப காலம் வீணாக்கிட்டேனே அப்படின்லாம் பாடுவார். அது மாதிரி அந்த இதுல திருப்பெண்ணாகரத்துல தூங்கானை மாடத்துக்கு போறப்ப அங்க சுவாமியை பற்றி பாடுறார். இது மாதிரி எனக்கு இந்த உடம்பானது சமணர்கள் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, இதை தூய்மைப்படுத்தணும். அதனால நீங்க என் உடம்பு மேல விஷபக்குரியும் சூலக்குரியும் பொறிச்சு அருளணும் அப்படின்னு வேண்டுவார். இது நமக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது இப்போ வைஷ்ணவர்கள்ல அந்த சங்கு சக்கரம் பொறிச்சுக்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு. ரொம்ப தீவிர வைஷ்ணவர்களா இருக்கிறவர்கள் உடம்புல சங்கு சக்கரம் பொறிச்சுக்குவா. அது மாதிரி இந்த இடத்துல திருநாவுக்கரசர் சிவபெருமான்ட்ட கேட்கிறார், என் உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு ரிஷப சின்னத்தையும் திரிசூலத்தையும் என் மேல பொறிச்சு அருளுங்கோ அப்படிங்கிறார். அப்பதான் அந்த பாடுவார், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டில் இருங்கூற்றகல மின்னாரும் மூவலை சோளம் என்மேல் பொறுத்துவை அப்படின்னு சொல்லி துன்னார் கடஞ்சொல் தூங்கானை மாட சுடர் கொழுந்தேன்னு பாடுவார். அந்த பதிகம் பாடினதும் இறைவன் அவர்களால ஒரு பூதம் வந்து அவர் உடம்புல தோல்ல ரிஷபக்குரியையும் திரிசூலக்குரியையும் பொறிச்சிட்டு போகும். அப்படியாக அங்க இருப்பார். அப்புறமா அவர் அங்கிருந்து சிதம்பரம் வருவார். சிதம்பரத்துக்கு வந்து அங்க சிவபெருமான வழிபட்டு வாழ்ந்த இருக்கிறப்போ அந்த சமயத்துல அவருக்கு ஒரு செய்தி வரும். இது மாதிரி சீகாழியில ஒரு குழந்தை அழுது சிவபெருமானும் பார்வதி வந்து பால் கொடுத்து ஞானப்பால் உண்டு அற்புதமான பதிகம் பாடின்ற பதிகங்கள்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறது ஒரு குழந்தை, ஞான குழந்தை அப்படின்னு அவருக்கு செய்தி வரும். உடனே ஆஹா அந்த குழந்தைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவருங்க வந்து கிளம்புவார். இதுல நம்ம இதுவரைக்கும் நம்ம சொல்லலை,
அதனால சம்பந்தர் ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியெல்லாம் பாடினார். அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் கூற்றாயினவாரெல்லாம் பாடி தேவாரம் பாடிட்டு இருந்திருக்கார். அதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சமகாலத்துல வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப திருநாவுக்கரசர் ஒரு பெரியவரா இருந்தார். 50-60 வயசு இருந்திருக்கும் அப்ப அவருக்கு. திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடுறதுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் தேவாரம் பாடிட்டு இருந்திருக்கார். அப்போ அங்கிருந்து சிதம்பரத்திலே கிளம்பி அவர் சீர்காழிக்கு வருவார். சீர்காழிக்கு வந்ததும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் காலில் விழுந்து வணங்குவார். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குவார். அப்ப திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து அன்போட அப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அப்பரே அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கூப்பிட்ட வார்த்தை. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம அவரை அப்பர் அப்படிங்கிறோம். திருநாவுக்கரசரை சொல்றப்போ திருநாவுக்கரசர் அப்படிம்போம், இல்லைன்னா அப்பர் அப்படிம்போம். இதுல திருநாவுக்கரசர் சிவபெருமான் கொடுத்த பெயர், அப்பருங்கிறது திருஞான சம்பந்தர் கொடுத்த பெயர். அப்படியா அவ 2 பேரும் அங்க சில காலம் தங்கி சந்தோஷமா இருக்கா. அப்புறமா அங்கேருந்து விடைபெற்று திருநாவுக்கரசர் மற்ற கஷேத்திரங்களை தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்படி போறப்ப இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு, கோவில் இருக்கு. பலரும் கேள்விப்பட்டிருப்பேன். பட்டீஸ்வரம் துர்கைங்கிறதா இப்ப ரொம்ப பிரபலம். ஆனா அந்த பட்டீஸ்வரம் பெரிய சிவன் கோவில், உள்ள தேனுபுரீஸ்வரர் இருக்கார். அந்த பட்டீஸ்வரர் கோயில்ல இருந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்து போனாக்க சக்தி முற்றம்னு இன்னொரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். அந்த சக்தி முற்றத்துல போய் சுவாமியை வழிபட்டு இருக்கிறப்போ அவருக்கு சிவபெருமான் தன்னுடைய திருவடியை தன் தலையில சூட்டி அருளணும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. திருவடி தீட்சை அப்படின்பா. அப்போ அங்க திருச்சத்தி முற்றத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்து பாடுறார். கோவாய் முடுகி அழுதர் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவிட என்மேல் பொறுத்தவை போகவிடேன் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் முழங்கும் தழற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே அப்படின்னு பாடுவார். அதாவது இந்த யமன் வந்து என் உயிரை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய திருவடியை என் தலையில வைத்து அருள வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப சிவபெருமான் சொல்றார், நீ திருநல்லூருக்கு வா, அங்க உனக்கு உன் நினைப்ப முடிக்கிறேன் அப்படிங்கிறார். திருநல்லூர் அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இன்னொரு ஊர். அது திருநல்லூர். அங்க அது ஒரு அற்புதமான கோவில். வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. அங்க இருக்கிற சுவாமி சிவலிங்க திருமேனி ஒரு விசேஷமான திருமேனி அது. அதுல அந்த சிவலிங்கம் தினமும் வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு வர்ணத்துல காட்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட திருமேனி அது. அது நீங்க போன நேரத்தில் அங்கே பலகையில் எழுதி வச்சிருப்பா, எந்தெந்த வேலையிலேருந்து என்ன நேரத்துல காட்சி அளிக்கும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு போற திருநல்லூர். அங்க சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய திருவடியை திருநாவுக்கரசர் தலையில சூட்டி அருளுகிறார். அப்பதான் ஒரு பதிகம் பாடுறார். அது மாதிரி நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார்னு அந்த ஒரு பதிகம் பாடி, நனைந்தானே திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லுரம் பெருமானார் நல்லவாரே அப்படின்னு ஒரு திருத்தாண்டகம் பாடுவார். அதெல்லாம் பாடி அப்புறம் அங்கேருந்து வேற க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துன்னு போறார். திருவையாத்துக்கு பக்கத்துல திருப்பழனம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. கிராமம்தான், ஆனா அருமையான கோவில். அது தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போறார். அங்க போறப்போ வழியில தண்ணீர் பந்தல்லாம் இருக்கு. அப்ப அங்க தண்ணீர் பந்தல் மேல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு எழுதியிருக்கு. இவர் அங்க போய் அங்க இருக்கிறவாள்கிட்ட கேட்கிறாரு, இந்த பந்தல் தண்ணீர் பந்தல் யார் வச்சிருக்கா, என்ன ஏது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்ற, இது மாதிரி இங்க அப்பூதின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு பிராமணர், அவர் தான் அதை வச்சிருக்கார். அவர் வீடு இங்கதான் இருக்கு, இப்பதான் அவர் வீட்டுக்கு போனார், அவர் வீடு இங்கதான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிற உடனே வரும் கேட்டுட்டு
திருநாவுக்கரசர் இந்த அப்பூதி அடிகள் இருக்கிற இல்லத்துக்கு போறார். வாசல்ல போய் நின்னதும் உள்ளேருந்து அப்பூதி அடிகள் வர்றார். வாசல்ல ஒரு சிவனடியார் வந்திருக்காருன்னு பார்த்ததும் அவரை வரவேற்று நல்ல உபச்சாரங்கள்லாம் பண்றார். அப்போ ஏன்னா திருநாவுக்கரசர் கேட்கிறார், ஐயா நீங்க எல்லாம் பல நல்ல காரியங்கள்லாம் பண்றது பார்த்தேன், ஆனா அங்கங்க பார்த்தாக்க எல்லா இடத்துலயும் உங்க பேர் எழுதலையே, நீங்க அப்பூதி அடிகள்ங்கிறார், உங்க பேர் எதுலையும் எழுதாம வேற ஏதோ ஒரு பேர் எழுதிருக்கல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்டது அப்பூதி அடிகளுக்கு மகா கோபம் வந்து விடுறது. இது மாதிரி திருநாவுக்கரசரோட பேரை போய் வேற ஒரு பேர் அப்படின்னு சொல்றீரே, நீ என்ன நினைச்சுட்டு இருக்கீர்? திருநாவுக்கரசருக்கு இது மாதிரி சைவத்தை காப்பாற்றினவர், சிவனருளால கல்லே கடல்ல தெப்பமா வந்து கரையில் ஏறி உய்ந்தவர், அவர் எவ்வளவு பதிகம் பாடின்னு இருக்கார், அவரை பத்தி அவரோட பேரை போய் வேற ஏதோ ஒரு பேர் நீங்க சொல்றல, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீள்? நீங்க யாரு, எந்த ஊரு? பார்த்தா சிவனடியார் மாதிரி இருக்கு, திருநாவுக்கரசரோட பேரை தெரியலையே உங்களுக்கு, யாரு என்ன ஏதுன்னு கேட்க கோபத்தோட கேட்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் சொல்றார், அந்த அறிவு இல்லாம சமண சமயத்துல சேர்ந்து பல காலத்தை வீணாக்கி சூளை நோயை கொடுக்கப்பட்டு திரும்பவும் சைவத்துக்கு வந்து சேர்ந்த அறிவில்லாதவன் நான் தான் அப்படிங்கிறார். அப்பதான் அப்பூதி அடிகளுக்கு தெரியறது வந்திருக்கிறவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு. அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசருடைய செயற்கரிய செயல்களையும் அவருடைய பக்தியையும் அவருடைய பாட்டுகளையும் பற்றி கேள்விப்பட்டு அவரை தன்னுடைய மானசீக குருவாக வச்சுருக்கார். அதனால அவருக்கு திருநாவுக்கரசர் மேல அதீத பக்தி. தான் குழந்தைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசன் பேர் வச்சிருக்காரு. தான் வைக்கிற தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு, தான் வச்ச தன்னோட மாட்டுக்கு திருநாவுக்கரசன் தான் பேரு. இது மாதிரி அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசருடைய நாமத்தை சூட்டி மகிழ்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட பக்தி உண்டவருக்கு. ஆனா அவர் பார்த்தது கிடையாது, இன்னைக்குதான் முதல்ல பாக்குறாரு அவர். அதனால ஆஹா அவரா நீங்க அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் குடும்பத்தோட வந்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு இது பண்ணி, நீங்க இன்னைக்கு எங்களோட தான் இருக்கணும், எங்க அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இது பண்றா. அவரும் சரி அப்படியே பண்றோம் அப்படின்னு இருக்கார். உடனே அவர் மனைவி பிரமாதமான விருந்து தயாரிக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இலை போடுறதுக்கு நேரம் வர்றப்போ அந்த தன்னோட பெரிய பையனை கூப்பிட்டு மூத்த திருநாவுக்கரச போய் தோட்டத்துல போய் ஒரு வாழை இலைகள், நல்ல வாழை இலைகள் குருத்துகள்லாம் அறுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறா. இந்த பையன் ஓடி போறான், தோட்டத்துக்கு போய் நல்ல வாழை குருத்துகள்லாம் தேர்ந்தெடுத்து அறுக்கிறான். அப்படி அறுக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு நாகப்பாம்பு அவனை கடிச்சு விடுறது, விஷம் ஏற ஆரம்பிச்சுடுறது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இருந்தாலும் நம்ம ஏன்னா நாகப்பாம்பு கடிச்சா சாவு நிச்சயம் அந்த காலத்துல தான், இப்பவும் பெரும்பாலும் அப்படிதான். ஆன்டிடோட்டு கொடுக்கலன்னா உயிர் போயிடும். அந்த காலத்துல கட்டாயம் நாகப்பாம்பு கடிச்சா உயிர் செத்துடுவோம். அது பல இடங்கள்ல பரவலாக நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ அங்கங்க யாரா பாம்பு கடிச்சு செத்து போவா. அது மாதிரி இவனுக்கு பாம்பு கடிச்சா இவனுக்கு தான் செத்துடுவோன்னு தெரியும். உடனே அதுக்குள்ள நம்ம இந்த இலைகள்லாம் கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஓடி வந்து வீட்டில் வந்து அம்மாட்ட இந்த இலையெல்லாம் கொடுத்துட்டு கீழே விழுந்துருவான். அதுக்குள்ளே அவனுக்கு விஷம் ஏறி போயிடும், அவனுக்கு நிற்க முடியாது, மயக்கம் வந்து கீழே விழுந்துருவான். அப்போ அம்மாட்ட சொல்ல மாட்டான் பாம்பு கடிச்சதுமானலாம், விழுந்துருவான். ஏன்னாக்கா அம்மாட்ட சொன்னோம்னாக்க ஆற்றுக்கு வந்திருக்கிற திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு போட முடியாமல் போயிடும், அதெல்லாம் நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு அவனுடைய எண்ணம். அவன் விழுந்துருவான். உடனே அவன் அம்மா உடம்புல இருக்கிற நீளம் பாரிச்சு அந்த பாம்பு கடிச்ச இடத்தெல்லாம் பார்த்து அவளுக்கு தெரிஞ்சிடும் பையனை பாம்பு கடிச்சிடுத்து, பையன் செத்துன்னு இருக்கான், அப்படி செத்து போயின்னு இருக்கான்னு. அதுக்குள்ள அப்பூதி அடிகளும் அங்கே வருவார். அவன் ரெண்டு பேரும் பாப்பா, பையன் செத்து போயிடுவான். என்ன பண்றது? இப்போ ஒரு வீட்டில் சாவு நடந்தா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சாப்பிட மாட்டா, அது நமக்கு தெரியும். இப்ப இந்த பையன் செத்து போயிட்டான்னாக்க இப்ப திருநாவுக்கரசர் வீட்டில் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு இது பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சா உடனே இவ ரெண்டு பேரும் அந்த செத்து போன பையனை, முதல் மூத்த மகன் அவனை ஒரு பாயில சுருட்டி கொல்லை பக்கம் ஒரு ஓரமா அப்படி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேரும் சாதாரணமா மலர்ச்சியோட
திருநாவுக்கரசருக்கு இலை போட்டு சாப்பாடுலாம் பரிமாறி அவரை சாப்பிட அழைக்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் அங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம் விபூதி கொடுக்கிறார். அப்போது எழில் வாங்கிக்கிறார். ஒரு மற்ற மகன்கள், அவருக்கு 2-3 மகன்கள்லாம் இருந்திருப்பா, மற்ற மகன்கள்லாம் வாங்கிக்கிறா, மனைவி வாங்கிக்கிறா. அப்போ அவர் சொல்றார், ஆமா எங்க உங்க பெரிய பையனை காணுமே அப்படிங்கிறார். பெரிய பையன் எங்க அப்படிங்கிறார். அவனுக்கு இப்ப இங்க வர முடியாது, அவன் இப்ப இங்க வரமாட்டான் சாமி அப்படிங்கிறார் அவர். அப்போ திருநாவுக்கரசன் மனசுல ஏதோ ஒரு கலக்கம் தோன்றுறது. என்னது இவ இப்படி சொல்றாளே, இதுல என்ன ஆச்சு, இது ஏன் அந்த பையன் வரமாட்டான் என்ன அப்படிங்கிறார். அது வரைக்கும் இவ 2 பேரும் வீட்டுல ஒரு சாவுன்னு, தன்னுடைய மூத்த மகன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு துக்கத்தை முகத்துல கடுகளவு கூட காட்டல இவ 2 பேரும். அவர் அப்படி என்ன நடந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னது அவர் நேரடியா கேட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு மறைக்க முடியல. அப்ப அவ சொல்ற, இது மாதிரி பாம்பு கடிச்சு அவன் இப்பதான் செத்து போயிட்டான், ஒரு 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதனால அவனால இப்ப வர முடியாது அப்படிங்கிற. உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி திருநாவுக்கரசருக்கு. தன்னுடைய மகன் செத்து போயிருக்கான், ஆனா நீங்க எனக்கு சாப்பாடு போடணும்னு இவ்வளவு அக்கறையோட இருக்கீங்களே, நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட உங்க அன்பு, இது உங்களுடைய மன திடம் தான் என்ன அப்படின்லாம் ரொம்ப வியந்து அந்த பையனை கொண்டு வந்து கோயில் முன்னாடி கடத்துறா. அந்த ஊர் கோயிலுக்கு முன்னாடி கடத்தி திருநாவுக்கரசர் ஒன்று கொலாம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அந்த ஒன்று கொலாம் பதிகம் பாடினதுக்கு அப்புறம் அவருடைய அந்த இறைவன் ஒருவளால அந்த பையனுக்கு மீண்டும் உயிர் வந்துடும். அவன் எழுந்துருவான், தூங்கி எழுந்த மாதிரி எழுந்துருவான் அந்த பையன். உடனே அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை கேட்கவே வேண்டாம் இல்லையா. செத்து போன மகன் திரும்ப உயிரோட எழுந்தான்னா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், பரமானந்தத்துல இருந்தா. ஆனாலும் அவளுக்கு ஒரு குறை, ஐயோ நம்ம திருநாவுக்கரசர் நம்ம அவர் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு இந்த பையனால அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம். பையன் செத்து போன பையன் உயிர் பெற்று வந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலும் திருநாவுக்கரசர் சாப்பாடு போடுறதுக்கு காலதாமதம் ஆறுது அப்படின்னு. உடனே அவர் சொல்ற, சுவாமி வாங்க வாங்க, காலதாமதம் ஆறுது, வாங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற. அப்புறம் அவெல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்றா. அதாவது அப்பேற்பட்ட பக்தி உடையவர் அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் பின்னாடி இன்னொரு பாட்டுல, இந்த திருத்தொண்ட தொகையில அப்பூதி அடிகள் ஒரு நாயன்மாரா பாடுறார் சுந்தரர். அதனால அவர் வரலாற்றை அங்கேயும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனா இங்க அப்பூதி அடிகளுடைய வரலாற்றை பெரும்பாலும் பார்த்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து அவர் கிளம்புறார், பல இடங்களுக்கு போறார். அப்புறமா அவர் திரும்ப திருவிழிமேளைங்கிற ஒரு ஊருக்கு வரார். அங்க திருவிழிமேளையில அவரும் சம்பந்தரும் சேர்ந்து இருக்கா, தங்கி இருக்கா. அப்போ கொஞ்ச நாள் அங்க சில மாசங்கள் அங்க தங்கி எதிர்பார்ப்பல் இருக்கு. அப்ப அந்த காலத்துல மழை இல்லை, நதியில தண்ணி இல்லை, வறட்சி, அதனால விளைச்சல் இல்லை, பஞ்சம். நம்ம ஊர்ல பஞ்சம் வந்தாக்க சாப்பாடு கஷ்டம். இந்த மாதிரி சிவனடியார்கள் அவரோட தொண்டர்கள்லாம் ஊர் ஊரா போறாள், அவளுக்கு யாரும் சாப்பாடு போடுறா, அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவளை ஆதரிப்பா. ஆனா இப்ப ஊர்ல பஞ்சம் இருக்கிறப்ப இவாளுக்கு எல்லாம் என்ன கஷ்டமா இருக்குமே அப்படின்னு இறைவனை என்ன பண்றார், திருஞான சம்பந்தர் கனவுலையும் திருநாவுக்கரசர் கனவுலையும் தோன்றி, இது மாதிரி பஞ்சகாலம், இது உலக இயல்பினால இப்ப பஞ்சம் வந்திருக்கு. ஆனா உங்கள் அடியார்களுக்கு தீங்கு இல்லாதபடி உணவு கிடைக்கிறதுக்கு நாங்க தினமும் ஆளுக்கு ஒரு படிக்காசு தருவோம் அப்படின்னு இறைவன் அருள் புரிகிறார். அதனால திருவழிமேளைன்னு ஒரு அற்புதமான ஸ்தலம், அது பார்க்க வேண்டிய கோவில், பெரிய கோவில். அந்த கோவிலுக்கு போனாக்க அங்க கிழக்க ஒரு பலிபீடம், மேற்க ஒரு பலிபீடம் இருக்கும். பலிபீடம்னா தெரியும், கோயில்ல துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல இருக்கும். அந்த பலிபீடத்துல தினமும் ஒரு பொற்காசு இவ 2 பேருக்கும் கிடைச்சிட்டு இருந்தது. அதன்படி இவ பொற்காசு எடுத்து தங்களுடைய அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியா நடந்துட்டு இருந்துக்கு அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும். இதுல இறைவனுடைய லீலையினால சம்பந்தருக்கு ஒரு வாசியுள்ள படிக்காசு கிடைக்கும், அப்பருக்கு நல்ல படிக்காசு கிடைக்கும். வாசி உள்ளதுன்னா கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சல், டிஸ்கவுண்டட் பண்ண வேண்டிய இருக்கும், டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய காசு அது. அப்படியாக இருந்தது.
அவெல்லாம் பண்ணி அப்புறம் அவ 2 பேரும் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்தே சில காலம் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்தா. அப்படி போனப்பதான் இந்த வேதாரண்யத்துக்கு போனா. வேதாரண்யத்துல அந்த திருமறைக்காடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவேன். அந்த கோவில்ல அந்த கதவு எல்லாம் சாத்தியே இருந்தது. மெயின் அந்த பிரதான கதவு சாத்தி இருந்தது. பக்கத்துல இந்த சின்ன கதவு வழியா தான் மக்கள் எல்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவ சொன்னா இது மாதிரி இந்த கதவு வேதங்கள் வந்து பூஜை பண்ணி பூட்டிட்டு போயிடுத்து, அதுல இருந்து அன்னிலேருந்து திறக்கவே முடியல, திறந்தது இல்லை, பல காலமா திறந்ததே கிடையாது, மக்கள்லாம் பக்கத்து சின்ன கதவு வழியா தான் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற. அப்ப சம்பந்தருக்கும் சொல்றார், நம்ம இந்த பிரதான வாசல் வழியாக கோயிலுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் சொல்ற, திருநாவுக்கரசரே நீங்க அந்த கதவு திறக்கிறதுக்காக இறைவனை போற்றி பாடுங்க அப்படிங்கிறார். அப்பதான் திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுவார். பண்ணினேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வலஞ்சை மறைக்காடரோ கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பதிகம் பாடுவார். சுவாமி நாங்கெல்லாம் உங்களை தரிசனம் பண்ணணும், நீங்க கதவை திறந்து அருள் புரியுங்க அப்படிங்கிறார். அவர் இப்படியாக 10 பாட்டு பாடிடுவார். அவர் திருநாவுக்கரசர் பொதுவாக 10 பாட்டு தான் பாடுவார் பதியங்கள்ல, சில பதியங்கள்ல கூட பாட்டு இருக்கும். அப்படி பாடுறப்போ 10 பாட்டு பாடின வரைக்கும் கதவு திறக்கல. அப்போ அவருக்கு மனசு ரொம்ப வருத்தம் வந்துடும், நொந்து மனசு ரொம்ப வாடி அவர் சொல்லுவார், இந்த அரக்கனை விரலால் அடத்திட்டு நீர் இறக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே அப்படிம்பார். இந்த ராட்சசனை போய் விரலால் நசுக்கி நீரே சுவாமி ராவணனை, அப்படிப்பட்ட நீர் உமக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா, நான் இப்படி பாடிந்தே இருக்கேன் நீங்க கதவை திறக்கலையே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடினதை கதவு திறந்துடும். அப்புறம் அவெல்லாம் உள்ள போய் தரிசனம் பண்ணுவா. தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வருவா. வெளியில வந்ததும் திருநாவுக்கரசர் சம்பந்தரை பார்த்து சொல்லுவார், சம்பந்தரே இந்த கதவு மூடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படிம்பார். சம்பந்தரும் இந்த மாதிரி சதுரம் மறைதான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பதிகத்துல முதல் பாட்டு பாடினதுமே கதவு மூடின்றோம். அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள்லாம் இந்த கதவை கோயில் கதவை பிரதான வாசல திறந்து மூடி அது மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சா. அன்னைக்கு ராத்திரி திருநாவுக்கரசர் யோசிச்சுட்டே இருந்தார், நம்ம கதவு திறக்கிறதுக்காக பாடினோம், 10 பாட்டு பாடியும் கதவு திறக்கல, 11வது பாட்டு பாடி அப்புறமா அதுக்கப்புறம் தான் இறைவன் அருள் புரிஞ்சு கதவு திறந்தார். ஆனா சம்பந்தர் ஒரு பாட்டு பாடினா கதவை டக்குன்னு மூடின்னு கொடுத்தே. அந்த மாதிரி சம்பந்தர் மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடையறதுக்குன்னு எவ்வளவு பிறவி எடுக்கணுமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அதை நினைச்சுட்டே அவர் படுத்துட்டு இருப்பார். படுத்துட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா அங்க அவர் படுத்திருந்த மடத்துல சிவபெருமான் காட்சி கொடுப்பார். கொடுத்து அங்க நம்ம திருவாய்மூர்ல இருக்கோம் வா அப்படின்ட்டு போயிடுவார். உடனே திருநாவுக்கரசர் அந்த ராத்திரியில் எழுந்து வேதாரண்யத்திலிருந்து திருவாய்மூருக்கு ஓட்டமும் நடையுமா போவார். திருவாய்மூர் நல்ல கோவில், அது கொஞ்சம் சின்ன கோவில். வேதாரண்யம் பெரிய கோவில், திருவாய்மூர் கொஞ்சம் சின்ன கோவில். ஆனா அது இருக்கும் ஒரு 20 கிலோமீட்டராவது இருக்கும் தூரம். அந்த ராத்திரியில திருநாவுக்கரசர் ஓட்டமும் நடையுமா திருவாய்மூர் கோடி வந்து இருக்கார். அங்க போறார். அங்க போனதும் இதுக்கு நடுப்புற திருஞான சம்பந்தர் இருக்காரு. காலம்பரம் இருந்து பார்த்தா திருநாவுக்கரசர் அங்கன்னா அவர் திருவாய்மூர் போயிட்டாருன்னு சொல்லவும் உடனே இவரும் திருவாய்மூருக்கு வர்றார் சம்பந்தரும். அப்போ அங்க 2 பேரும் இருந்திருக்கிறப்போ அப்பர் பாடுறார், இது மாதிரி திறக்க பாடி என்னும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் முன்னின்றார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதனால சுவாமி திருஞான சம்பந்தர் இங்க வந்தாச்சு, இனிமே நீங்க உங்களை வெளியில காட்டாம மறைஞ்சு ஒளிச்சுன்னு இருக்கலாமா நீங்க உங்களை அப்படிம்பார். உடனே இப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து 2 பேரும் அருள் புரிவார். இந்த இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னாக்க அவர் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இப்படியா அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ அப்புறமா அவர் திரும்ப அங்கே
விடை பெற்றுக்கொண்டு அவர் தனியா வருவார். சம்மதத்திலிருந்து விடை பெற்றுக்கொண்டு அவர் தனியா வேற ஸ்தலங்களுக்கு எல்லாம் போவார். இதுக்கு நடுப்புற அவ திருமறை காட்டுல இருக்கிறப்போ அந்த பாண்டிய மன்னன் ஓலை வரும். அப்பதான் சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு கிளம்புவார். அப்ப இவர் போகாத அப்படிம்பார். அப்போ அவர் வெயிறு தோழிப்பங்கன் பாடி கவலைப்படாதீங்க நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருஞான சம்பந்தர் மதுரை கிளம்புவார். அதுக்கப்புறம் இவர் மற்ற க்ஷேத்திரங்களை பார்த்துன்னு திருநாவுக்கரசர் போயிட்டு இருப்பார். அப்படி போறப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்துல பழையாறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பழையாறை அப்படிங்கிற இடத்துல ஒரு சமணப்பாழி ஒன்று இருக்கு, ஜெயினர்கள் இருக்கிற மடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்தது இவருடைய திருநாவுக்கரசர் கை அவர் அறியாம அந்த சமணப்பாழியை நோக்கி தலைமையில குப்பி தொழுதுது. அப்புறமா தான் திருநாவுக்கரசருக்கு என்னடா இது நம்ம அறியாம நம்ம கையானது சமணப்பாழியை வணங்குறது என்ன விஷயம் அப்படின்னு இது பண்ண அப்ப அவருக்கு தெரிய வருது இது முன்னாடி ஒரு சிவன் கோயிலா இருந்தது. அந்த சிவன் கோயில சமணர்கள்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இப்ப சமணப்பள்ளியா மாத்திட்டா அப்படின்னு தெரிய வந்தது அவருக்கு. உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த கோயில்ல சிவருமான வழிபடாம நான் இங்கேருந்து போக மாட்டேன், அவனை வழிபடுற மட்டும் நான் உணவு உண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கேயே ஒரு உண்ணாவிரதம் இருக்கார். இப்ப நமக்கெல்லாம் உண்ணாவிரதம் அப்படின்னாக்க மகாத்மா காந்தி ஆரம்பிச்சு வச்சார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா முதல்ல உண்ணாவிரதம் இருந்து போராடினது திருநாவுக்கரசர். அப்படி அவர் அங்க உண்ணாவிரதம் இருந்து சிவனை வணங்கி வேண்டிக் கொண்டிருந்தார். அப்ப சிவருமான இந்த சோழராஜா கனவுல போய் இது மாதிரி நம்ம கோவில்ல சமணர்கள்லாம் மறைச்சு பண்ணியிருக்கா, நீ போய் அதை சரிப்படுத்து அப்படின்னு உத்தரவிடுறார். அதே மாதிரி சோழராஜா அந்த ஊருக்கு அந்த கோவில்ல இருக்க சமணர்கள் மறைச்சிருந்த சிவலிங்கத்தெல்லாம் வெளியில் இது பண்ணி திருப்ப அதை கோவிலா மாத்தி சமணர்கள் அங்கே விரட்டி விட்டான். அப்போ அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் அங்க போய் வழிபட்டு பதிகம்லாம் பண்ணார். அப்படியாக அவர் அப்படி ஒரு இது பண்ணாருங்க. அப்புறம் அவர் பல ஊர்களுக்கு போறப்போ திருப்பைஞ்சிலின்னு ஒரு ஊர் இருக்கு காவிரி கரையில, திருச்சிராப்பள்ளிக்கு கொஞ்சம் மேற்கு இருக்கு. அப்படி அந்த திருப்பைஞ்சிலி கிட்ட போறப்போ மத்தியான நேரத்துல போறார், பசியோட போயிட்டு இருக்கார் திருநாவுக்கரசர். அப்போ சிவபெருமானே ஒரு பிராமணர் கோலத்துல உட்காந்துட்டு அங்க ஒரு தண்ணீர் பந்தல் அவெல்லாம் அமைச்சுன்னு அவருக்கு பொதிசோறு கொடுக்குறார். பொதிசோறுன்னா இது மாதிரி வழிபோக்குறவர்கள் கொடுக்குற இந்த கட்டு சாப்பாடு அது மாதிரி அவர் வச்சுட்டு இருக்கார். அவர் உடனே நீங்க வாங்க ரொம்ப களைப்போடுறீர்கள், இந்தாங்க இந்த சாதம் பருப்பு சாதம் இதெல்லாம் சாப்பிடுங்க, இந்தாங்க ஜலம் இருக்கு குடிங்க அப்படிலாம் கொண்டு உபச்சாரம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க போறேன்னு கேட்கிறார். அப்போ நான் திருப்பைஞ்சிலி போறேங்க, அவரும் திருப்பைஞ்சிலிக்கு வர்றார். அப்படி ரெண்டு பேருமா திருப்பைஞ்சிலி வந்ததும் அங்க சிவருமான் மறைஞ்சு போயிடுறார். அப்புறம்தான் அப்பருக்கு தெரியும் நம்ம கூட சிவருமான் அப்படின்னு. இப்படியா பாடுறார், அங்க பதிகம்லாம் பாடின்னு இருக்கார். அப்புறமா இவர் ஒரு குவிக் கொஸ்டின் உங்களுக்குலாம், ஏன்னா இப்ப நம்ம திருநாவுக்கரசர் வரலாறு இன்னும் கொஞ்ச நேரம் போகும். அடுத்த வாரம் தொடரலாமா இல்ல இன்னைக்கே தொடர்ந்து முடிச்சு விடலாமா? உங்களுடைய விருப்பம் என்ன? தொடரலாமா? கூட 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆனா பரவாயில்லையா? மற்றவாளுக்கு எப்படி? இப்படியா போறார். அவருக்கு கைலாசத்துக்கு போனோன்னு ஒரு ஆசை வருது. இந்த காலத்துல கைலாச யாத்திரை அப்படின்னாக்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து ஒரு விமானத்துல ஏறி காட்மாண்டுக்கு போய், காட்மாண்டுல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஏறி வேற எங்கேயோ போய், அங்கேருந்து ஒரு பஸ்ல போய், ஜீப்ல போய், இப்படியாவது கைலாச யாத்திரை பெற்றார் இந்த காலத்துல மக்கள்லாம். ஆனா அந்த காலத்துல அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நடந்துதான் போனார். அதனால மற்ற அடியார்கள்னா இப்ப சம்பந்தரோ சுந்தரரோ காளஹஸ்திக்கு வடக்க போல, காளஹஸ்தி வரைக்கும் போயிட்டு அங்க திரும்பிட்டார் திருக்க. திருநாவுக்கரசர் மட்டும் வடதேசத்துக்கெல்லாம் போனார். அவர் ஸ்ரீசைலத்தை பாடிருக்கார், அது மாதிரி காசிக்கு போய் பாடினார். ஆனா காசியில பாடின பதியம் நமக்கு கிடைக்கல, ஆனா காசிக்கு போய் பாடிருக்கார். அதுக்கப்புறம் கைலாச யாத்திரைக்கு அவர் போனார். காசி வரைக்கும் அவர் மற்ற தொண்டர்கள்லாம் அவர் கூட போனா. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார்
இனிமே நீங்க வர வேண்டாம்னு அவர் மட்டும் தனியா போனார். அப்படி கைலாசத்தை நோக்கி போறப்ப மலை மேல ஏறுறார். அப்ப அவருக்கு வயசும் ஜாஸ்தி, அது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அவர் ஒரு 50-60 வயசுக்கு தான் திரும்ப சைவத்துக்கு வந்தார். இப்ப கைலாசத்துக்கு ஏறுறப்ப அவருக்கு 70-75 வயசு இருக்கும் வச்சுக்கோமே. அந்த வயசுல எப்படி நம்ம உடம்பு இருக்கும், நம்ம எப்படி ஏறுவோம்னு நமக்கு தெரியும். அவர் ஏறுறார் மலை மேல ஏறி கை காலெல்லாம் தளர்ந்து போயிடுறது, அவரால் நடக்க முடியல. அப்புறமா அப்படியே ஊர்ந்து போறார், தவழ்ந்து போறார். இப்படியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி மேல போறார். அப்புறம் தவழ்றது கூட உடம்புல சக்தி இல்லாத போறப்ப உடம்பால ஊர்ந்து போனார் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றார். அப்புறம் ஒரு சமயத்துல என்ன ஆகும், இருக்கு உடம்புல திராணியே இருக்காது, அப்படியே ஒரு இடத்துல கடப்பர். அப்போ ஒரு முனிவர் கோலத்துல சிவபெருமான் அங்க தோன்றுவான். தோன்றி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இவரை கேட்பார். அப்ப சொல்ல, நான் சிவபெருமான் இருக்கிற கோலத்தை பார்க்கறதுக்கு கைலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிம்பார். அப்ப அந்த முனிவர் சொல்ல, இந்த உடம்போடெல்லாம் கைலைக்கெல்லாம் போக முடியாது, இனிமே நீங்க திரும்பி போங்க, அதுதான் உங்களால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படிமா. அப்போ பெரிய புராணத்துல ஒரு அற்புதமான வரி சொல்றார் சேக்கிழர். மாளும் உடல் கொண்டு மீளேன் அப்படிம்பார். இந்த அழியப்போற உடம்ப வச்சுன்னு நான் திரும்ப போக மாட்டேன், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த உடம்பு அழியத்தான் போறது, அந்த உடம்பு அழியறதுக்கு முன்னாடி கைலாசத்துல போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னு போவார். அதை கேட்டதும் அப்போ அந்த முனிவர் மறைஞ்சு அசரீரி மூலமா சிவன் சொல்வார், இங்க பக்கத்துல இருக்கிற பொய்கையில முழுகு, நம்முடைய கையில காட்சியை உனக்கு காட்டுவோம் அப்படிம்பார். உடனே திருநாவுக்கரசர் அந்த பக்கத்துல இருந்த பொய்கையில முழுகுவார். முழுகிட்டு அப்படி வெளியில முழுகிட்டு எழுந்திருப்பார். எழுந்தாக்க அவர் எழுந்தது திருவையாத்துல இருக்கிற கோவில் குளத்துல. இமயமலையில ஏதோ ஒரு பொய்கையில முழுகிட்டு எழுந்தாக்க திருவையாத்துல எழுந்திருக்கிறார். அப்படி திருவையாத்துல எழுந்தப்ப அங்கேருந்து அவருக்கு கைலை காட்சி இறைவன் கொடுக்கிறான். அந்த குளத்துல இருந்து எழுந்தப்பயே அவருக்கு கைலை காட்சியெல்லாம் தெரியுது. அப்பதான் அவர் ஒரு அற்புதமான பதியம் பாடுவார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளன்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு அற்புதமான போற்றி திருத்தாண்டகம் பாடுவார். அப்ப கைலை நமக்கு இன்னும் மொத்தம் 3 போற்றி திருத்தாண்டகங்கள் கைலைக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பாடுவார். அங்கேருந்து கைலாச காட்சியெல்லாம் பார்ப்பார். அப்புறம் அப்போ அங்க குளத்துக்கு பக்கத்துல பிராணிகள்லாம் போகும் இல்லையா, ஆடு மாடு கோழி சேவல் மயில், அதெல்லாம் ஜோடியா போறதா அவருக்கு பாக்குறார். காளமாடு பசுமாடு, அது மாதிரி ஆண் மயில் பெண் மயில், அப்படியா சேவலும் கோழியுமா, இப்படி எல்லாம் ஜோடியா போறதெல்லாம் அவருக்கு சிவனும் சக்தியுமா காட்சி அளிக்கின்றன. அதாவது சகல ஜீவராசிகளும் சிவமும் சக்தியுமா ஒரு காட்சி அளிக்கின்றன. அப்போ இன்னொரு பதிகம் பாடுவார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுவார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது அப்படிங்கிறார். நான் கைலைக்கு போனேன், ஆனா கைலைக்கு போனவன் என்ன, யாதும் சுவடு படாமல்னா கால் தடம், சுவடுன்னா தெரியும், காலடி தடம், அப்படி கொஞ்சம் கூட தலையில என் கால் படாம நான் நேரடியா திருவையாத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறார். யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், பெண் யானையும் ஆண் யானையும் வர்றது பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், சிவமும் சக்தியும் சிவமா அவங்க எல்லாம் அவருக்கு தெரியுது. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், நான் சிவபெருமானுடைய திருவடியை கண்டேன், கண்டு அறியாதன கண்டேன், நான் முன்ன பின்ன பார்த்திராத பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு அவர் தன் பாட்டுல நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் என்னெல்லாம் கண்டான், என்ன கண்டார் அப்படின்னு. அப்படியாக அவர் அங்க பண்றார். அதுக்கப்புறம்
மீண்டும் திருஞான சம்பந்தரை சந்திக்கிறார். அங்க திருப்பூந்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லாம் கிராமத்து கோயில்கள், திருவையாத்தை சுத்தி இருக்கிற ஒரு திருவையாத்திலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கோயில்கள் இதெல்லாம். திருப்பூந்துருத்தியில அவர் ஒரு மடம் அமைச்சு அங்க தங்கி இருக்கார். அப்ப திருஞான சம்பந்தர் அங்க வரார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்க்கணும்னு அங்க வரார். நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் முத்துச்சிவிகையில ஒருவர். அதை நம்ம திருஞான சம்பந்தர் பதியங்கள் பார்த்தப்போ பார்த்துருக்கோம். அவர் முத்துச்சிவிகையில ஒருவர், தொண்டர்கள்லாம் தூக்கிட்டு வருவார். அப்படி அவர் திருப்பூந்துருத்திக்கு ஒருவர் வந்து அப்பர் எங்க விட்டுறாரு அப்படின்னு கேட்பார். திருநாவுக்கரசர் எங்க இருக்காரு, அப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சிவிகையை தூக்கின்னு இருக்காள தொண்டர்கள்லாம், அந்த தொண்டர்களுக்குள்ள ஒத்தரா நின்று இருப்பார் திருநாவுக்கரசர். அடியே இங்கூட்டுறேன் அப்படிம்பார். உடனே திருஞான சம்பந்தர் சிவிகையிலேருந்து கீழே குதிச்சு, ஆஹா நீங்களா அப்படி என்னுடைய சிவிகை நீங்க தூக்கலாமா அப்படிம்பார். அதாவது திருநாவுக்கரசருடைய அடிமைத்த பண்பு, அவருடைய பக்தி நிலை, அவருடைய எல்லா அடியவர்களுக்கும் தான் கடையவனாகி அடியவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த அடக்கம், அதெல்லாம் வெளிப்படுற இடம் இது. யாருக்கும் தெரியல, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாதபடி இவர் இந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்து திருஞான சம்பந்தர் சிவியை தூக்கின்னு வர்றாரு இவர். அப்படிப்பட்ட ஒரு அடக்கம் அவருக்கு, அன்பு அப்படியா இருக்க. அப்புறம் அவர் இந்த மாதிரி பாண்டி நாட்டுல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் திருஞான சம்பந்தர் அவருக்கு சொல்றார். இதை கேட்டு ஆஹா நானும் பாண்டிய நாட்டுக்கு போய் அவள்லாம் பார்த்துட்டு வரணுமே அப்படிங்கிற. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இவர் மதுரைக்கு போறார், திருநாவுக்கரசர் மதுரைக்கு போறார். அங்க இருக்கிற பாண்டியராஜா நின்றசீர் நடுமாறன், மங்கையரசியார், குலச்செரியார் இவாளெல்லாம் பார்த்து அவளோட சில காலம் தங்கி அங்க பாண்டிய நாட்டு கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரார். இப்படியாக அவர் பல ஊர்கள்ல பல கோயில்கள்ல உழவார பணி பண்ணுவார். அந்த உழவார பணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் திருநாவுக்கரசர் படத்தை பார்த்தோம்னா அவர் எப்பவுமே தோல்ல வந்து ஒரு மண்வெட்டி மாதிரி ஒரு படைக்கருவி இருக்கும். அது தோட்டக்கருவி, அது தோட்டத்தில் வேலை செய்யற கருவி. அது மாதிரி புல்லு வெட்டுறது, களைகளை அகற்றுறது, அதுக்கெல்லாம் பண்ற ஒரு செதுக்கிற கருவி இது. அது எப்போ அவர் வச்சுருப்பார். ஏன்னா அவர் சமணரா இருந்து சூளை நோய் வந்து சைவத்துக்கு வந்தார். அவரை சைவர் ஆக்கியது யாரு? அவர் அக்கா. அவர் அக்கா பல காலம் கோவிலில் திருத்தொண்டு செய்தவர். அவர் அக்காவுடைய வழிகாட்டல் மேல இவரும் போற கோயில்கள் எல்லாம் திருத்தொண்டு செய்வர். கைத்தொண்டு அப்படிம்ப. கைங்கரியம்ங்கிறது தமிழ்ல கைத்தொண்டுன்னு பேரு. கையால செய்கிற தொண்டு இது. இது பண்ணி, ஏன்னா அந்த காலத்துல பல கோயில்கள்ல சமண ஆதிக்கத்தினால கோயில்களுக்கு பக்தர்கள் போறது வர்றது இல்லாம இருந்த காலத்துல பல கோயில்கள் புல்லும் புண்டும் முளைச்சு முள்ளும் செடியும் கொடியுமா படர்ந்து இருக்கும். கோயிலுக்குள்ள வலம் வரணும்னா பிராகாரத்துல வலம் வர முடியாது, ஒரு செடி கொடி முள்ளா இருக்கும். அதனால இவர் போற கோயில்கள் எல்லாம் தன் கையில இருந்த உழவாரத்தினால அங்க களைகளெல்லாம் வெட்டி முள் செடிகள் எல்லாம் அகற்றி அடியார்கள் போய் வணங்கி வழிபடுவதற்கு வசதியெல்லாம் பண்ணி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தொண்டு அவர் எல்லா இடத்துலையும் பண்ணுவார். அதனால அவர் கையில இப்போ உழவார படை இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பல கோயில்களில் போய் தொண்டு செய்யறாள் இல்லையா, அவெல்லாம் அந்த குழுக்களுக்கு பேர் பார்த்தோம்னாக்க உழவார மன்றம்னு இருக்கும். இல்ல அவ செய்யற கோயில போய் பண்ற கைங்கரியத்துக்கு உழவார பணி அப்படின்பா தமிழ்ல. அப்படியாக இவர் உழவாரத்தை கையில வச்சுட்டு எல்லா கோயிலையும் தொண்டு செய்தார். இவர் கடைசியில திருப்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கு வர்றார். இதை பத்தி நம்ம முன்னாடி திருப்புகலூர் பதிகத்தை பார்த்திருக்கோம். இந்த சுந்தரர் இது பாடிருக்கார், சம்பந்தர் பாடிருக்கார், திருநாவுக்கரசன் பாடிருக்கார். அந்த ஊர்ல இவர் கடைசியில போய் தங்குவார். அப்போ இறைவனுடைய அடியை சேருகின்ற காலம் வரும். அப்ப அவர் இறைவனை போற்றி பாடுவார். இது மாதிரி இறைவா உன்னுடைய திருவடிக்கு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு பாடுவார். அந்த பதியம் பாடினதும் இறைவனுடைய ஜோதியோட கலப்பார் அப்படியே. அதனால
திருநாவுக்கரசர் இறைவனடி சேர்ந்தார்னா அவருடைய பூத உடல் உலகத்தில் இருந்தது. அதை ஒரு அவருக்கு ஒரு இது என்ன சொல்றது, அதிஷ்டானம் மாதிரி ஒரு சமாதி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் இந்த உடல் அப்படியே கரைஞ்சு இறைவனோட கலந்துடும். அப்படி அவர் இறைவனோட கலந்தார். இது மாதிரி நம்ம அடியார்கள்ல சில அடியார்கள் அப்படியே உடம்போடே இறைவனோட கலப்ப. திருஞான சம்பந்தர் அது மாதிரி சிவஜோதியில கலந்து சேருவார். திருநாவுக்கரசர் அது மாதிரி இங்க திருப்புகலூர்ல சிவனோட கலப்பார் அப்படியே உடம்போடையே. நம்ம முன்னாடி இந்த நந்தனார் வரலாற்றை பார்த்தப்பையும் பார்த்துருக்கோம். நந்தனாரும் சிதம்பரத்துல நடராஜர் சந்நிதிக்கு போவார். அப்படியே சந்நிதியில நடராஜரோட இரண்டரை கலந்து விடுவார். அதே மாதிரி மாணிக்க வாசகரும் பின்னாடி அதே மாதிரி இறைவனோட இரண்டரை கலப்பார். சுந்தரர் அவர் வாழ்க்கையில பின்னாடி பார்ப்போம். அப்போ அவர் திருவஞ்சை காலத்திலேருந்து இந்த உடம்போடையே கைலாசத்துக்கு போவார். அவர் மட்டும்தான் எல்லாம் இறைவனோட அப்படியே ஜோதியில கலந்துடுவா உடம்போட. ஆனா இவர் உடம்போடையே யானை மேலே ஏறி கைலாசத்துக்கு போவார் சுந்தரர். அது ஒரு விசேஷமான விஷயம். அப்படியாக இவர் திருப்புகலூர்ல இறைவனோட கலக்கிறார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியை எண்ணின் நல்லால், கண்ணிலேன் மற்றொரு கலைகண்ணிலேன் கடலடியே கைதொழுது காணின் நல்லால், உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற பதிகம் அது. அந்த பதிகம் பாடி அந்த பதிகத்தோட முடிவுல பூம்புகலூர்ல இருக்கிற சிவபெருமானோட அப்படியே இரண்டரை கலப்பறவர். அதனால இந்த அளவுல திருநாவுக்கரசருடைய வரலாற்றை எனக்கு தெரிஞ்ச அளவுல சுருக்கமா சொல்லியிருக்கேன். அவர் பல பாட்டுகள் அவர் அவர் எக்கச்சக்கமா பாடியிருக்கார். அந்த பாட்டுகள்ல நமக்கு ஒரு 10% தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்ச பாட்டுகள்ல அவர் பல இடங்கள்ல தன் வாழ்க்கை நிகழ்ச்சிகள்லாம் குறிப்பிட்டு பாடிருக்கார். இதுக்கு அகச்சான்று அப்படிம்பார். இப்ப சம்பந்தர் பாட்டிலையோ சுந்தரர் பாட்டிலையோ திருநாவுக்கரசர் பாட்டிலையோ சில பாட்டுகள்ல அவ வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகளை சொல்லியிருப்பா. அதுல இருந்து நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி அவள் வாழ்க்கையில நடந்தது, இந்த கட்டத்தில் நடந்ததுன்னு அவளோட வாக்கிலேயே தெரியும் நமக்கு. ஏன்னா பலருக்கும் இந்த காலத்துல எல்லாம் சந்தேகம் வரும், இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா அப்படின்லாம். அது அவ நடந்ததுன்னு அவளே பாடிட்டு போயிருக்கா அவ வாழ்க்கையில் அவ வாக்கிலேயே. இதுக்கு பல பாட்டுகள் பார்க்கலாம், பல பதியங்கள்ல பல பாட்டுகள்ல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு தகவலுக்காக சொல்றேன். நீங்க பதிகங்கள் படிக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படும், அதுக்காக சொல்றேன். அதனால இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, திருநாவுக்கரசர் வாழ்க்கையில நம்ம கைத்தொண்டு செய்யணும். அவருடைய நிலை எப்பேற்பட்ட ஞானியார் இருக்கார் அவர். ஆனாலும் அவர் தன் சிவனுக்கு கைத்தொண்டு செய்தார். அது முக்கியமான விஷயம். அவ இயன்ற அளவில் தொண்டு செய்யணும். திருஞான சம்பந்தர் திருச்செங்கோட்டுக்கு போயிருப்பார். அப்போ அது குளிர்காலம். அப்ப அவளுக்கெல்லாம் ஒரு பல அடியார்களுக்கு ஒரு ஜுரம் வந்துடும். அப்போ இந்த ஜுரத்தினால அவள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுவார். நீங்கள்லாம் சிவனடியார்கள், உங்களுக்கு இந்த வினையினால் வரக்கூடிய துன்பங்களும் வராம காக்கும் திருநீலகண்டத்தின் மேல் ஆணைன்னு பாடுவார். அந்த ஜுரம் போயிடும். அப்போ ஒரு பாட்டு, முதல் பாட்டு பாடுவார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடியோம். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். கைவினை செய்து அப்படிம்பார். கைவினைனா கைத்தொண்டு, நம்ம கையால செய்கிற தொண்டு, உடம்பால செய்யற தொண்டுன்னு அர்த்தம். அப்படியாக மனோவாக் காயம் மூன்றாலையும் சிவனை வழிபடுறது. அந்த காயத்தால சிவனை வழிபடுறது, கோயில போய் நமஸ்காரம் பண்ணி அது ஒரு வழிபாடு. அதே மாதிரி கோவிலுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யறது அது இன்னொரு விதமான வழிபாடு. அது நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் இவரோட வாழ்க்கையிலிருந்து. இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க,
இவர் பல காலம் ஜெயினரா இருந்தார். அப்புறம் இவர் எப்படி சைவரா மாறினார்? ஒருத்தர் சைவரா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தகுந்த குருவிட்டேந்து விபூதி வாங்கி பூசினாலே சைவரா ஆயிடலாம் அப்படிங்கிறது இவர் தமக்கையார் திலகவதியார் இவருக்கு விபூதி கொடுத்து இட்டு பூசிக்கோன்னு சொல்லி விபூதி கொடுத்து இவர் பூசினார் இல்லையா? அந்த செயல் மூலமா இவர் திரும்ப சைவராரு. அதனால சைவராருங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். விபூதி பூசினா போதும். அப்படியாக இருக்கு. இந்த வரலாறு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு நிறைய கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தா இப்ப பேசலாம், இல்ல கேட்கலாம். சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. இது நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது திரும்பி கேட்கலாம். இந்த செம்மையே செம்மையா கொண்ட அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா, அதை பத்தி நீங்க ஆரம்பத்தில் சென்னையில் அது திருப்பி அடுத்த வாரம் அந்த 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 டேர்ம்ஸ் திரும்பி பார்க்கலாம். 2வது திருநாவுக்கரையன்றன் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசர் சொல்லலை, அவர் திருநாவுக்கரையன்றன்றார். அது 2 இது பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த இவருக்கு இருந்த வயிற்றுல இருந்த ப்ராப்ளம் இந்த அல்சர் சொல்றோம் இல்லையா, அதோட ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு அது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அதுக்கு இருக்கு. அந்த காலத்துல இந்த சூளை நோய்ங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டிருக்கா, அந்த சமணர்கள் பீரியட்ல இருந்திருக்கு. அது ஹிஸ்டாரிக்கலி வெல் நோன். அது தமிழ்நாட்டுல நிறைய இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படின்னா அதான் அந்த அதையே செம்பொருளாக கொண்டன்னு அர்த்தம். திருநின்ற செம்மை சிவன் இல்லையா? சிவனனும் ஓசை அல்லது அறையோ இல்லையா? சிவனனும் ஓசை அல்லது உலகில் திருநின்ற செம்மை உலதேன்னு பாடுறாரு இல்லையா? சிவன்கிற நாமமே திருநின்ற செம்மை, அதையே செம்மையாக கொண்ட அப்படின்னு விளக்கம் புரிஞ்சுக்கணும். சிவன்கிற நாமத்தையே செம்மையாக கொண்டார் அவர். அது 2வது இந்த சூழ நோயை பத்தி சொல்றப்போ அது அல்சர்னு நினைச்சுக்கலாம். ஆனா மற்ற விதமான வயிற்று வலிகளும் உண்டு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு ஏன்னா அவளுக்கு அந்த காலத்தில் வயிற்றுக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியாது. வயிற்றுல வலி அவ்வளோதானே தெரியும். வயிற்றை அறுத்து பார்க்க முடியாதே. அப்போ அந்த உதாரணத்துக்கு பேங்க்ரியாடைட்டிஸ்னு ஒன்று உண்டு. அதை பற்றி உங்களுக்கு யாராவது தெரியுமா தெரியாது. நம்ம சாப்பிட்டதும் இந்த பேங்க்ரியாஸ்லேருந்து இந்த திரவங்கள்லாம் வயிற்றுல கலந்து ஜீரணத்துக்கு உதவும். அந்த பேங்க்ரியாடைட்டிஸ் அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து வர்றப்போ அந்த டக்ட் எல்லாம் இருக்கு, அந்த குழாயெல்லாம் அதெல்லாம் அடைச்சுன்றோம் சமயத்தில் சில பேருக்கு. அப்படி இந்த குழாய் அடைச்சுட்டு அப்படின்னாக்க அந்த பேங்க்ரியாஸ் வேலை செய்ய முடியாது, அது வீங்கிக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து அந்த திரவங்கள்லாம் உருவாகும், ஆனால் அது வர முடியாது. அப்போ அந்த பேங்க்ரியாஸ் பயங்கரமா வலிக்கும். சில பேருக்கு இந்த சாப்பிட்டதும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த வலி கூடண்டே போச்சுனாக்க சாப்பிடவே முடியாது. அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த காலத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்க, அவளுக்கு வாய் வழியா சாப்பாடே கொடுக்க மாட்டா. ஒரு 2-3 நாளைக்கு அவளுக்கு இன்ட்ராவீனஸ் வழியா குளுக்கோஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பாளே வழிய வாய் வழியா சாப்பாடு கொடுக்க மாட்டா. அந்த பேங்க்ரியஸ்க்கு வேலை இல்லாம பண்ணி அது குணமாற மட்டும் காத்துட்டு இருந்து, அப்படி பேங்க்ரியாஸ் குணமானதுக்கு அப்புறமா வாய் வழியா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால அது பேங்க்ரியாடைட்டிஸ் மாதிரி கூட ஏதாவது வேற ஏதாவது வியாதியா கூட இருக்கலாம் சூளை நோய்ங்கிறது. பேங்க்ரியாடைட்டிஸ்ங்கிறது எங்க மாமனாருக்கு இருந்தது. இங்க 2 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தார். நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ அந்த என்சைம் இம்பேலன்ஸ் அதில் வருது. தேங்க்ஸ் சார். ஒரு இது பல பக்தர்களுக்கு இந்த சூளை நோய் ஏற்பட்டு அவளை தடுத்தாட்கொண்டார்னு பல பேருக்கு வருது. இஸ் இட் அ கோஇன்சிடென்ஸ் ஆர் அது அந்த காலகட்டத்தில் இப்ப ஒரு இடத்துல பிளேக் வந்ததுன்னா ஊரே பிளேக்ல இதாக இம்பாக்ட் ஆயிடும், அந்த மாதிரி எபிடமிக்ஸா ஸ்ப்ரெட் ஆன காரணத்தினாலயா, இல்ல சம்டைம்ஸ் அது ஈவன் சஸ்பெக்ட் எல்லாருக்குமே சொல்லலாம் எப்படி வரும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கூட இருக்கு. Is there any other thought process behind it that at least I am not aware? பல சிவபக்தர்கள் இந்த இவரோட நாயன்மார்களோட புராணங்களை கேட்டா படிச்சா அதுல சூளை நோயில சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு வருது. Is it a coincidence or what is is there any
thought process on that. அப்படி இல்லை, அதாவது சூளை நோய் அப்படிங்கிறது என்ன சொல்றது, அங்கங்க வரக்கூடிய ஒரு நோய் அது. ஆனா அது தொத்து நோயெல்லாம் கிடையாது. இப்ப இல்லையா, இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய கிருமிகள் மாதிரி பரவக்கூடிய அந்த மாதிரி வியாதி இல்லை அது. இப்போ இந்த கொசுனால வரக்கூடிய வியாதிகள்லாம் இருக்கு, இல்லை இப்போ டிபி இது மாதிரி மற்ற வியாதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒருத்தர் பரவக்கூடிய வியாதிகள். இது அது மாதிரி இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, எப்பேற்பட்ட வியாதியும் இறைவனொருளால குணமாகும். அதனால குணப்படுத்துறதுக்கு சிக்கலான வியாதி தான் நமக்கு இதுவாகும் இல்லையா. இப்போ ஒரு சிவனடியாருக்கு ஜலதோஷம் வந்தது, சிவனொருளால குணமானாருன்னு நம்ம அதான் சொல்ல போறோமா இல்லையா. அதாவது இது சாதாரண வியாதிகள் சில குணமாயிடும், சில குணமாகாத வியாதிகள் தான் நமக்கு தெரிய வரும், அதாவது இந்த மாதிரி விசேஷமா தெரிய வர்றதுக்கு. அதனால இந்த சில பேருக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான் வழி, எல்லாருக்கும் வராது. இப்போ சூளை நோய்ங்கிறது இவருக்கு வந்து திருநாவுக்கரசருக்கு வந்த இது இருக்கு. அதே மாதிரி பின்னாடி இன்னொரு அடியார் வரலாற்றையும் பார்ப்போம், ஏர்வன் கலிக்காமர் வரலாற்றையும் பார்ப்போம். அது மாதிரி சில பேருக்கு வரும் அது வயிற்று வலி. ஆனா அது அதுல சில அடியார்களுக்கு வந்திருக்கு, அதனால நமக்கு தெரியறது வழி எல்லாருக்கும் இது வரும்னு சொல்லல. இது பரவாயில்ல, அது மாதிரி இல்லை. இந்த லிவர் ஏதாவது பேங்க்ரியாஸோ லிவரோ ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுனாக்க பிரச்சனை தானே நமக்கு. அதனால அவ வந்து லிவருக்கு பேங்க்ரியாஸுக்குலாம் நமக்கு வந்து வியாதிக்கு பேர் தனித்தனியாக சொல்லிருக்க மாட்டான். பொதுவாக அந்த சிம்டம் வச்சு அவ ஒரு பேர் கொடுத்துருப்பா. இது அந்த காலத்துல வந்து இதுக்கு மருந்து வந்து திருநீர் போடுறதுன்னு சொல்லுவார் சார். அங்க கோவில் எல்லாம் போனேன்னா சாப்பிட கொடுப்பா விபூதி. இந்த மந்திரமாவது நீர் அப்படி சொல்றோம்ல, அது வந்து எங்க கிராமத்து பக்கத்துல எல்லாம் போனேன்னா இதுக்கு சொல்லும், வயிற்றுக்கு நல்லது சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பா. வெப்ப நோய்ங்கிறது அது வேற இல்லையா சார்? அது வந்து அதுவும் வந்து அது திருஞான சம்பந்தர் பாடி இது பண்ணது தானே அது. அது வெப்பு நோய் அப்படிங்கிறது ஜுரம். அது எந்த ஜுரமா வேணா இருக்கலாம், பட் சிம்டம் அது இல்லையா, உடம்பு கொதிக்கும் இல்லையா. அது எதனால ஜுரம் வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. உடம்புல எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஜுரம் வரும், அதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனா சிம்டம் வந்து ஜுரம். அதனால வெப்பு நோய் அப்படிங்கிறது அந்த ஜுரம். சூளை நோய்ங்கிறது வயிற்று வலி, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு வலி. அதனால திருநாவுக்கரசர் வரலாற்று அவருடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? இல்ல ஸ்ரீ சுப்ரமணியன், ரொம்ப தேங்க்ஸ், வெரி காம்ப்ரிஹென்சிவ். தேங்க் யூ so much. அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்கு முன்னாடியே பதிகம் பாடினவர். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சமகாலத்தில் வாழ்ந்தாலும் திருஞான சம்பந்தர் இறைவன் அருள் பெறறதுக்கு சில காலம் முன்னாடியே திருநாவுக்கரசர் இறைவன் அருள் பெற்று விட்டார். அதே மாதிரி திருநாவுக்கரசர் பல்லவ நாட்டு, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, காஞ்சிபுரம், கடலூர், இந்த பகுதி, இந்த பகுதியை அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு அவர் மாற்றினார். அவர் மிகப்பெரியவர், எக்கச்சக்கமான பாட்டுகள் பாடிருக்கார். அவர் பாடினதுல திருத்தாண்டகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பதிகம் பகுதி, 6ஆம் திருமுறையா இருக்கு. அதுல அவர் பாடின பாட்டுகளுக்கெல்லாம் அப்படி இறைவனுடைய தன்மையை ரொம்ப விளக்கமா வர்ணிச்சு அற்புதமா பாடுவார். திருத்தாண்டகம் கிட்டத்தட்ட 1000 பாட்டு இருக்கு திருத்தாண்டகம் நமக்கு. அதனால அவருக்கு திருநாவுக்கரசருக்கு மற்ற பெயர்கள்லாம் சொல்லுவார் இல்லையா, திருநாவுக்கரசர்னு இறைவன் கொடுத்த பேர். அதே மற்றபடி அவருடைய சிறப்பு கருதி அது தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவா. தாண்டகம்ங்கிற பாட்டை அவரை மாதிரி யாரும் பாடினதில்லை, அதனால அவருக்கு தாண்டக வேந்தர் அப்படின்னு ஒரு சிறப்பு பேரும் உண்டு. அதே மாதிரி நமக்கு திருஞான சம்பந்தரோட வயசுல பெரியவர், ஆனாலும் அவருக்கு முன்னாடி அருள் பெற்றவர் இருந்தாலும் திருஞான சம்பந்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு வரிசைப்படுத்தி நம்ம 4 வரிசை சொல்றோம். அதனால திருநாவுக்கரசர் பாடின பாட்டெல்லாம் நம்பியாண்டார் நம்பி தேவாரம் தொகுத்தப்போ திருஞான சம்பந்தர் பாடின பதியங்கள் எல்லாம் முதல் 3 திருமுறைகளாகவும், திருநாவுக்கரசர் பாடின பதியங்களை 4, 5, 6ன்னு அடுத்த 3 திருமுறைகளாகவும், சுந்தரர் பாடினதை 7ஆம் திருமுறையாகவும் தொகுத்தார். மாணிக்கவாசகர் பாடினது 8ஆம் திருமுறையா தொகுத்தார். அதே சீக்வன்ஸ் தான் நம்ம 4 சொல்ற சீக்வன்ஸ்லயும் உபயோகிக்கிறோம். அது ஆனா என்ன எதனால அந்த சிறப்பு? அதாவது திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை விட சின்னவர் இல்லையா? அதுக்கு முன்னாடியே சிவன் அருள் பெற்றவர் ஆல்சோ. பட் இருந்தாலும் அந்த திருஞான சம்பந்தரை முதன்மையா சொல்றதுக்கு என்ன காரணம், என்ன மேன்மை? அது நமக்கு அதாவது எல்லாரும் பெரிய அளவில் இருக்கிறவா தான் இல்லையா? அதனால 4 சொல்ற அளவில் அவ 4 பேர் 4 விதமான வழிகளை நமக்கு காமிச்சிருக்கா, 4 விதமா பக்தி செஞ்சிருக்கா. அதாவது இப்ப திருநாவுக்கரசர் எடுத்தோம்னா அவர் ஒரு தொண்டனாக, ஒரு அடிமையாக இருந்திருக்கார் பக்தியில, தாசனா. சம்பந்தர் எடுத்தோம்னா அவர் ஒரு குழந்தை அப்பா அம்மாட்ட இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு அவர். அதே மாதிரி சுந்தரர் எடுத்தோம்னா அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு தோழன் மாதிரி. மாணிக்கவாசகர் ஒரு இந்த குருவா வச்சுருக்காரு, அவர் சிஷ்யன் மாதிரி. அதனால அதெல்லாம் விளக்குவா. இந்த ஆராய்ச்சி பண்றவாள்லாம் இந்த மார்க்கங்கள், பாவங்கள் அதெல்லாம் எடுத்து அவளுடைய இதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவா. அதனால இப்ப சம்பந்தர் ஒரு உரிமையோட, அப்பா அம்மான்னு ஒரு உரிமையோட இருப்பார் அவர். ஏன்னா குழந்தையில ஆட்கொள்ளப்பட்டு விட்டார், 3 வயசுல ஆட்கொள்ளப்பட்டு விட்டார். அதனால அவருக்கு வாழ்க்கையில் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், அதாவது பிழை எதுவும் செய்யாதவர். திருநாவுக்கரசர் பல 30 வருஷமா அது மாதிரி ஏதோ ஜெயினரா இருந்து பல சிவ தூஷணை எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிருக்காரு அவர். சுந்தரர் அவர் வாழ்க்கை வேற மாதிரி இல்லையா? இவா 4 கிரகஸ்தாலா இருந்தாளா இல்ல சன்னியாசி மாதிரிதான் இருந்தாளா? 4 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா கடைசியில. மீதி 2 பேரை பத்தி நமக்கு தெரியல. சுந்தரர் பத்தி சொன்னேன் நீங்க, சுந்தரர் புராணம் சொல்லும் போது. சுந்தரர் பறவையார கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் சங்கிலியாரையும் கல்யாணம் பண்ணிட்டார். 2 கல்யாணம் பண்ணிட்டார் அவர். அது இறைவனோட அடிமையா இருந்து இறைவனோட அருளால கல்யாணங்கள்லாம் பண்ணிட்டார். அது மாதிரி சம்பந்தர் கடைசியில அவரோட காலத்தின் முடிவுல கடைசியில 16 வயசு இருக்கிறப்ப அப்பா அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பா. ஏன்னா நீ வேத நெறியை நிறுவி இருக்க, ஸ்தாபனம் பண்றதுக்கு திரும்பவும் வேத நெறிப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் சில சடங்குகள்லாம் செய்யலாம், வேதங்கள் வேள்விகள் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் மனைவி இருக்கணும் சில விஷயங்களுக்கு அப்படிலாம் சொல்ற. அப்போ சம்பந்தர் சரி இறைவன் திருவுள்ளம் இப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ற. கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா கல்யாணத்தினி காலம்புற கல்யாணம் பண்ண கையோட உள்ளூர் கோயிலுக்கு போய் சுவாமி என்னை அழைச்சிக்கிற வேலை வரலையா இன்னும் அப்படிங்கிறார். உடனே சுவாமி என்னோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். அப்ப கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு 9 மணிக்கு தாலி கட்டிருப்பார் வச்சுக்கோமே. 9 மணிக்கு தாலி கட்டிட்டு ஒரு 11 மணிக்கு கோயில்ல போய் பாடுறார். அப்படி இறைவனோட கலந்து விடுறார். அப்படி திருநாவுக்கரசர் பல காலம் ஜெயின மடாதிபதியா இருந்தார். அப்ப அவர் கல்யாணம் பண்ணி அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. மாணிக்கவாசகர் கல்யாணம் பண்ணியிருந்தாரா பண்ணிக்கலையா தெரியல. அது தேவை, அது பண்ணாலும் பண்ணி காட்டாலும் அது வேற விஷயம் சொல்றேன். இல்ல டசன்ட் மேட்டர். கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சைடு தெரிஞ்சுக்கிறதுக்காக கியூரியாசிட்டி. ஆமா, கியூரியாசிட்டிங்கிறத விட அதாவது சன்னியாசியா போனாதான் பக்தி அடையணும், கடவுள் அடையணுங்கிற அவசியம் இல்ல, இல்லறத்திலேயே துறவரம் காணலாங்கிற பாயிண்ட்டுக்கு இது இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லறத்துல பெரிய புராணத்துல இருக்கிற அடியார்கள் யாருமே பொதுவா சன்னியாசிகள் கிடையாது.
எல்லாரும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழ்க்கை நடத்தினவர்கள் தான். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, தில்லைவா அந்தனர் தான் மடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார் கடியேன். இவ 2 பேரும் முதல் 2 நாயன்மார்கள். ஒருத்தர் தொகையடியார், இன்னொருத்தர் பெயர் குறிப்பிடப்பட்ட நாயனர். இவ 2 பேரும் எடுத்தினாலே தில்லைவா அந்தனர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தீட்சிதர்கள் அவர்கள் வைதிக வழிபடி வழிபடுறவர்கள். சிதம்பரத்துக்கு போனால இன்னைக்கு அவரோட பேசினால கேள்வி தெரியும் உங்களுக்கு. அந்த சிதம்பரத்துல பூஜை பண்றதுக்கு அவளுக்கு எப்போ உரிமை வரும் அப்படின்னா, அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தாதான் அவள் கோயில பூஜை பண்ணலாம். சிதம்பரத்துல தீட்சிதர்கள் இருக்காளே, அவளுக்கு இப்ப ஒருத்தனுக்கு 8 வயசு 10 வயசு இருக்கு வச்சுக்கோ, ஒரு பையனுக்கு, அவனுக்கு பூனல் போட்டு வேதம் எல்லாம் கத்துண்டாலும் அவனுக்கு கோயில்ல பூஜை பண்ண முடியாது. அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவன் கோயில்ல பூஜை பண்ணலாம் சிதம்பரத்துல. அப்படி ஒரு அவளுக்கு அப்படி ஒரு இது இருக்கு வழக்கம். அதுமாதிரி திருநீலகண்டத்து குயவனார் அவரை போல ஒரு தவ வாழ்க்கை வாழ முடியாது. அவர் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட வாழ்ந்தவர் தான். கடைசி காலம் வரைக்கும் வீட்டுல பொண்டாட்டியோட தான் இருந்தார். ஆனா வீட்டுக்குள்ள துறவர மாதிரி வாழ்ந்தார் அவர், அது வேற விஷயம். அப்புறமா ஆனா இல்லற வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் அது மாதிரி. அதனால துறவு அப்படிங்கிறது நம்ம இறைவன் அடையிறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லை. அதாவது இந்த சன்னியாசம்னு இந்த ஒரு புற விஷயத்துல உள்ளுக்குள்ள பற்று விடணும், அது வேற விஷயம். இந்த பக்தியினால பற்று விடும். இது இன்னொரு நாள் பார்க்கலாம் சார். இது இவர் கேட்குற கொஸ்டின் வந்து மார்க்கம், என்ன மார்க்கத்துல போய் பண்றதுங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி துறவரத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மற்ற வழிகளும் இருக்கு. ரைட் 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 கரெக்ட் கரெக்ட் டெஃபினெட்லி. இன்னும் நான் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஈவன் சமீப காலத்திலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சரே அப்படி வாழ்ந்தவர் தானே, மாதிரி இருக்கு நிறைய எவிடன்சஸ். பட் இவாள ஸ்பெசிஃபிக்கலி நம்ம இன்டெப்தா பார்க்கும்போது ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் நால்வரோட இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்காது? இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவில் முடிச்சுக்குவோம். இல்ல சார், தேங்க்யூ. ஓகே, அது இந்த 2 வாரத்தில் இந்த பாட்டில் இருக்கிற மற்ற அடியார்களுடைய வரலாறுகளோட தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.